we'll proceed to the class. ஃபர்ஸ்ட் வந்து 2023ல வந்த ஒரு சில வெரி இன்ட்ரெஸ்டிங் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்மெண்ட்ஸ் பார்க்கலாமா? சார் ஸ்லைடு கொஞ்சம் இது பண்றீங்களா? 4th ஸ்லைட் போலாமா? சரவணன் அண்ட் அனதர் வர்சஸ் எம்ஐ. போயிட்டீங்க. எஸ், சரவணன் அண்ட் another versus MI and another. இந்த கேஸ் வந்து இட் டிஸ்கஸஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆஃப் லா. அதுக்கு முன்னாடி அதோட ஃபேக்ட் என்னன்னு சின்னதா பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்க்க போற எல்லா கேசஸ்லயுமே ஃபேக்ட் ரொம்ப முக்கியமானதா இருக்காது. ஸ்டில் உங்களுக்கு கனெக்ட் பண்ண ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக ஐ எம் டெல்லிங் த ஃபேக்ட்ஸ். சேலம்ல ஒரு பார்ட்டிஷன் சூட் ஃபைல் பண்றாங்க. யாருன்னா ராமசாமி அப்படின்றவரோட ஒய்ஃப் அண்ட் டாட்டர். அவங்க தான் இந்த செம்மாயி அண்ட் அனதர் பர்சன் இருக்காங்கல்ல, அவங்க ஃபைல் பண்றாங்க. என்னன்னு சொல்லி, எங்களுக்கு மற்ற லீகல் ஹேர்ஸ் மாதிரியே தேர் ஆர் டோட்டலி 5 லீகல் ஹேர்ஸ், அவங்க எல்லாரும் மாதிரியுமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு, ஸோ பார்ட்டிஷன் பண்ணி கொடுங்க, 2/5 ஷேர் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஃபைல் பண்றாங்க. அதுல ட்ரையல் கோர்ட்டும் இவங்களுக்கு சார்பா கொடுத்துருது. யாருக்கு? செம்மாயி அண்ட் அவங்க டாட்டர் சார்பாவே கொடுத்துடுறாங்க. அதுக்கு அகேன்ஸ்ட் தான் இப்போ அப்பீல் சூட். இதுல என்ன வித்தியாசம் இருக்கு ஈக்குவல் கேட்கறதுல? இப்ப என்ன ஒரு சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தா, தே பிலாங் டு ஷெட்யூல் ட்ரைப் கம்யூனிட்டி. ஓகேங்களா? அவங்க ட்ரைபல் பீப்புள். ஹிந்து சக்சஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. அதுல வந்து மென் அண்ட் விமனுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்தாங்க. முன்னாடி இருந்த மேல் கோபார்சனர்ஸ்க்கு தான் கொஞ்சம் அதிக இது இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. போத் ஆர் ஈக்குவல். இதெல்லாம் நமக்கு தெரியும். இது ட்ரைபல் பீப்புளுக்கு அப்ளை ஆகுமா? இதுதான் கொஸ்டின். கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுதா? Yes ma'am, yes ma'am, perfect. Yeah. Ma'am, once again ஒரு வாட்டி சொல்லுங்க மேம். ஓகே, இப்போ ஃபேக்ட் புரிஞ்சுச்சா? ஒன்றும் இல்லை, ஒரு பார்ட்டிஷன் சூட் போடுறாங்க. அந்த பார்ட்டிஷன் சூட் வந்து 2 லேடிஸ் போடுறாங்க. எங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியில சம உரிமை இருக்குன்னு சொல்லி போடுறாங்க. அந்த சூட் வந்து அந்த பெண்களுக்கு சார்பாகவே தீர்ப்பாயிடுது. இதுல எதுவும் குழப்பம் இல்லை இல்லையா? இது எதனால இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் நான் டிஸ்கஸ் பண்றேன் அப்படின்னா, தீஸ் பீப்புள், இந்த பிளைண்டிஃபா இருக்கட்டும் டிஃபெண்டண்டா இருக்கட்டும், தே ஆர் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், பட் பழங்குடியின மக்கள். இவங்களுக்கு ஹிந்து சக்சஷன் ஆக்ட் அப்ளை ஆகுமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல இப்போ 2005 அமெண்ட்மெண்ட் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? 2 போத் மேல் அண்ட் ஃபீமேல் கோபார்சனர்ஸ்க்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. சாரி, ஆடியோ கேட்டா கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, பிகாஸ் இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ஸ்லைட்லயும் இருக்கும். மேல் அண்ட் ஃபீமேலுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு, அட் த சேம் டைம் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது ரெட்ரோஸ்பெக்டிவா செயல்படுன்றதையும் சொல்லிட்டாங்க. ஆனா இது ட்ரைபல் பீப்புளுக்கு அப்ளை ஆகுமா அப்படின்ற கொஸ்டினுக்கு இந்த ஜட்மெண்ட்ல ஆன்சர் பண்றாங்க. சரிங்களா? ஓகேவா? டவுட் கேட்டவங்க ஓகேங்களா? இதுல என்னென்ன டிஸ்கஸ் பண்றாங்க, செக்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்றாங்கன்னு பார்த்தா, செக்ஷன் 2 ஆஃப் இந்து சக்சஷன் ஆக்ட். இந்த ஸ்லைட் பாருங்களேன், செக்ஷன் 2ன்ற ஸ்லைட்ல இருக்கும் பாருங்க. ஃபோக்கஸ் ஆன் தி போல்ட் ஏரியா. செக்ஷன் 2(1)(c)ல என்ன போட்டிருக்கு? திஸ் செக்ஷன் அப்ளைஸ் டு any other person who is not a Muslim, Christian, Parsi or a Jew by religion. அந்த போல்ட் லைன் யாராவது படிக்க முடியுமா? unless it is வர்றது. anybody please? Unless it is proved that any such person would not have been governed by Hindu law or by any custom or usage as part of that law. Okay, fine. ஸோ யூஸ்வலாக நீங்கள் ஆக்ட் எல்லாம் படிக்கும் போது இந்த ஷார்ட் டைட்டில், கமென்ஸ்மெண்ட், அப்ளிகேஷன், இந்த ஏரியாலாம் படிப்பீங்கல்ல? படிக்கணும். அது படிக்கணுன்றதுக்கான மீனிங் தான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிகாஸ் செக்ஷன் 2 ஆஃப் அன் ஆக்ட் தட் இட் செல்ஃப் பிகம்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் இன் அன் அப்பீல் சூட். சரிங்களா? இப்போ 2(1)ல என்ன சொல்றாங்கன்னா, ஹிந்து சக்சஷன் ஆக்டின் போது இது ஹிந்துஸ்க்கு அப்ளை ஆகும். ஹிந்துசம்ல இருந்து பிரிஞ்சு வந்த ரிலீஜன், ஆஃப் ஷூட் ரிலீஜன்ஸ்க்கு அப்ளை ஆகும்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த சில என்ன சொல்றாங்கன்னா, யார் ஒருவர் முஸ்லிமாக இல்லாமல், கிறிஸ்டியனாக இல்லாமல், பார்சியாகவோ யூதராகவோ இல்லாமல் இருந்து அவருக்கு ஏதோ ஒரு இப்போ கஸ்டம் அல்லது யூசேஜ், அவங்களுடைய மரபுகள், வழக்காறுகள் சொல்லுவோம் இல்லையா, அதன் காரணமாக ஹிந்து சமயத்தை ஃபாலோ பண்றதுல அவங்களுக்கு எதுவும் தடை இருக்கு இல்லை அப்படின்னு ப்ரூவ் அப்படின்ற பட்சத்துல இட் வில் அப்ளை டு தெம். ஸோ ஹிந்து சக்சஷன் ஆக்ட் அப்ளை ஆகணும்னா அவன் கண்டிப்பா ஹிந்து, ஒரு ஆர்டன்ட் ஹிந்து ஃபாலோவரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 4 ரிலீஜனை சாராமலும் அவங்களுடைய கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ்னால இந்த லா அப்ளை ஆகுறதுல இருந்து தடைப்படாமல் ஒரு இதுவா இருந்தா போதும்ன்றாங்க. ஓகேங்களா? இந்த வரைக்கும் 2(c) வரைக்கும் ஓகே இல்ல? இப்போ 2(2) தான்
இந்த ரெஸ்பாண்ட் அப்பீல் சூட் போனவங்களுடைய மெயின் இஷ்யூ. 2:2 இங்க கீழே இட்டாலிக்ஸ்ல கொடுத்திருக்க பாருங்க. Nothing in this act shall apply to members of scheduled tribe within the meaning of article 366. அதெல்லாம் ஓகே. So the point is தெளிவா சொல்லிட்டாங்க. 2:2 ஒரு நான் அப்ஸ்டாண்டே கிளாஸ் வருது. It says this act will not apply to scheduled tribes unless சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நோட்டிஃபை பண்ணாத வரைக்கும் இவங்களுக்கு அப்ளை ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு ஓப்பனா சொல்லிட்டாங்கல்ல, இதுல ஏதாச்சும் கன்ஃபியூஷன் இருக்கா? அப்புறம் ஏன் இப்படி ஒரு அப்பீல் சூட்டு கொண்டு வந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும், அப்ளை ஆகுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கணும்? ஏன் ஒரு ட்ரையல் கோர்ட் வந்து அப்ளை ஆகும்னு சொல்லி ஜட்மெண்ட் கொடுக்கணும்? அதுதான் இப்ப நமக்கு இங்க பிரச்சனையா இருக்கு. ஸோ இது எப்படி இன்டர்பிரட் பண்றாங்கன்னா, அந்த சக்சஷன் ஆக்டோடைய அமெண்ட்மெண்ட் வருதுல்ல, என்னென்ன அமெண்ட்மெண்ட் வருது? போத் மென் அண்ட் விமனுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்னு அமெண்ட்மெண்ட் வந்துருது. அதோடைய நோக்கத்தையும் அப்புறம் ஆர்டிகல் 14 and 15 அலாங் வித் இந்த செக்ஷன் 2 இது எல்லாமே கோஜென்டா ரீட் பண்ணி பார்க்கும்போது அவர் முடிவுக்கு வராங்க. லிட்ரல் ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் யூஸ் பண்ணாம கோல்டன் ரூல் ஃபாலோ பண்ணலாம். அதாவது ஒரு விஷயம் படிக்கும் போது நமக்கு இது இல்லையே, இது நல்லா இல்லையே, லாஜிக்கலி செட் ஆகலையேன்னு ஒரு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ணாம லெஜிஸ்லேச்சர் எப்படி பண்ணிருந்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சு விதின் அந்த மீனிங்குள்ள இது பண்றது. இப்போ எதுக்குனால அந்த அதர் லீகல் ஹேர்ஸ், அந்த மேல் லீகல் ஹேர்ஸ் வந்து அப்பீலுக்கு வந்திருக்காங்க இல்லையா, என்னன்னு சொல்றாங்க? உங்களுக்கு வந்து நீங்க விமன், உங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸே வராது, ஏன்னா ஹிந்து சக்சஷன் ஆக்டே உங்களுக்கு அப்ளை ஆகாது அப்படின்றாங்க. ஸோ அவங்க இன்டென்ஷனே என்னவா இருக்கு? அவங்களுக்கு அந்த ஈக்குவாலிட்டின்ற விஷயத்த மறுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இருக்கு. அப்போ நிஜமா இந்த ஆக்டோட இன்டென்ஷன் அதுதானா? இங்க ஒரு நான் அப்ஸ்டாண்டே கிளாஸ் இருக்குல்ல, திஸ் ஆக்ட் ஷால் நாட் அப்ளை டு ஷெட்யூல் ட்ரைப். இந்த சென்டென்ஸுக்கான மீனிங்கே வந்து இந்த ஆக்ட் கொடுக்க போற பெனிஃபிட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு அப்ளை ஆகக்கூடாதுன்றது நோக்கமா? இல்ல. ஸோ அந்த நோக்கத்தை அவங்க இன்டர்பிரட் பண்றாங்க. இப்போ ஷெட்யூல் ட்ரைப்ஸ் எல்லாம் வந்து தே வில் ஹேவ் தேர் ஓன் கஸ்டம்ஸ், அவங்களுக்கான ப்ராக்டிசஸ் இருக்கும், பிலீஃப்ஸ் இருக்கும். அது வந்து மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டில இருந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நான் உங்களை மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டு இவங்களுடைய அந்த தனித்துவத்தை நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இது அப்ளை ஆகாதுன்னு சொல்றாங்களே ஒழிய, நாங்க ஏதாவது இந்த இந்து சக்சஷன் ஆக்ட் மூலமா ஒரு நல்லது கொண்டு வந்தா உங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு எக்ஸ்க்ளூட் பண்றதுக்காக இல்லை. புரியுதா? இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதா? திஸ் எக்ஸ்க்ளூஷன் இஸ் நாட் டு உங்களுக்கு கிடைக்க போற பெனிஃபிட்டை தடுக்கிறதுக்காக இல்ல, உங்களுக்குன்னு இருக்க தனிப்பட்ட அந்த தனித்துவமான கஸ்டம்ஸ் அண்ட் பிராக்டிசஸ ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நாங்க இதை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் இன்டர்பிரட் பண்றாங்க. ஸோ ஈவன் தோ தேர் இஸ் அ வெரி ஒரு எக்ஸ்பிளிசிட்டா இட் வில் நாட் அப்ளைன்னு சொன்ன ஒரு இடத்துல கூட ஹைகோர்ட் எப்படி இன்டர்பிரட் பண்றாங்க? இப்படி இன்டர்பிரட் பண்ணி ஃபைனலி தே ஹெல்ட் தட் ட்ரையல் கோர்ட் சொன்னது கரெக்ட் தான், ஹிந்து சக்சஷன் ஆக்ட் அப்ளை ஆகும். எஸ்பெஷலி இந்த கேஸோட ஃபேக்டுக்குள்ள போய் ஒன்று சொல்றாங்க, கஸ்டம் அண்ட் யூசேஜ் இருக்கு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணணும். எங்க ஃபேமிலியில் இப்படி ஒரு கஸ்டம் இருக்கு, நாங்க ட்ரைபல் பீப்புள், நாங்க எங்களுக்கும் ஹிந்துசமுக்கும் எந்த வகை சம்பந்தமுமே கிடையாது, எங்க ப்ராக்டிஸே சுத்தமா வேற, நாங்க இத்தனை ஆண்டுகளா ஃபாலோ பண்ணிட்டு வரோம், கண்டினியூஸா ஃபாலோ பண்றோம், எங்களுடைய கஸ்டம் இஸ் நாட் அப்போஸ் டு பப்ளிக் பாலிசி, இட் இஸ் நாட் அப்போஸ்டு டு கான்ஸ்டிடியூஷன், இப்படின்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் அந்த கஸ்டம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இந்த கேஸ்ல அப்படி ஒரு பத்தி பேச்சே இல்லை, அந்த டிஃபரன்ஸ் சைட்ல அப்படி ஒரு பேச்சே இல்லை. அதனால நீங்க கஸ்டம்னு சொல்ற விஷயத்தை எஸ்டாப்ளிஷும் பண்ணல. ஆல்சோ இந்த திஸ் எக்ஸ்க்ளூஷன் இஸ் நாட் அந்த பெனிஃபிட்டை கொடுக்காம எக்ஸ்க்ளூட் பண்றதுக்கு எங்க நோக்கம் கிடையாது. ஸோ த ஹெல்ட் போர்ஷன், ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் த ஹெல்ட் போர்ஷன். ட்ரைபல் விமன் ஆர் நாட் கம்ப்ளீட்லி எக்ஸ்க்ளூடட் பை செக்ஷன் 2(2) ஆஃப் த ஆக்ட். கம்ப்ளீட்டாக உங்களை என்ன சொல்றது, அதுல பிரிக்கிறது நோக்கம் கிடையாது அப்படின்ட்டாங்க. கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் இருந்தா ஓகே, அப்படி இல்ல அது ப்ரூவ் பண்ண முடியாத பட்சத்துல கோர்ட்டுக்கு வேற வழியே இல்லை, ஹிந்து சக்சஷன் ஆக்ட் தான் அப்ளை பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த செக்ஷன் 2ல பார்த்தாலே தெரியும், அந்த 4 ப்ராமினன்ட் ரிலீஜன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை தாண்டி அந்த 4 ரிலீஜன்ல நீங்க சேரலன்னாலே போதும், நீங்க ஹிந்து கீழே வந்துருவீங்கன்றாங்க. ஸோ திஸ் ஜட்மெண்ட் சிக்னிஃபிகன்ஸ் இஸ் ஹிந்து சக்சஷன் ஆக்ட் வில் அப்ளை டு ட்ரைபல் விமன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கும் ஈக்குவலா ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ புரிஞ்சிச்சா ரேஷியோ ஆஃப் த டெசிஷன்? ஜட்மெண்ட்ல நம்ம பார்க்க வேண்டியது காஸ்ட் டைட்டில் என்ன அண்ட் அதோடைய அந்த ஹெல்ட் போர்ஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்றதுதான். சரிங்களா? இப்போ கேஸ் பேர் என்ன? சரவணன் and another versus MI and another. The held portion is tribal women are not completely excluded from the Hindu Succession Act. ஓகேவா? இந்த கேஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஒரு thumbs up அல்லது ஒரு மெசேஜ் சொல்லுங்க. We will go to next one.
ஓகே, இந்த செகண்ட் கேஸ் பாருங்களேன். இதுவும் ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அகைன் இட் டிஸ்கஸஸ் கொஸ்டின் ஆஃப் லா. நீங்க ஐயோ நீங்க ஸ்லைடு காட்டும்போது எல்லா ட்விஸ்டையும் ரிவீல் பண்ற மாதிரி காட்டுறீங்க. ஓகே, எனிவே கேஸ் லா பேரு நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு கொஸ்டின் அடிக்கடி கேட்பீங்க, நான் கிளாஸ்ல பார்த்திருக்கேன். லைக் இந்த சைட்டேஷன் எழுதணுமா, ஜட்ஜ் பேர் எழுதணுமா, டேட் எழுதணுமான்னு கேட்டா அதெல்லாம் எதுவுமே நீங்க எழுத வேண்டாம். இப்ப நான் உங்களுக்கு அதெல்லாம் போடுறதுக்கு ரீசன், ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் நீங்க நார்மலா டைப் பண்ணா ஈஸியா வர மாட்டேங்குது. அப்படியே வந்தாலும் அதுக்கு முன்னாடி WMPல போட்ட ஆர்டர் இதெல்லாமே கலந்து வருது. அதனால தான் உங்களுக்கு டேட் என்ன, சைட்டேஷன் என்ன ஸ்பெசிஃபிக்கா இப்ப போட்டிருக்கேன். சோ தட் யூ கேன் ஈஸிலி ஃபில்டர் பண்ணி நீங்க எடுத்து படிச்சுக்கலான்றதுக்காக. ஓகேங்களா? மத்தபடி நீங்க காஸ்ட் டைட்டிலையும் ஹெல்டையும் மட்டும் பார்த்தா போதும். இப்போ இந்த கேஸ் இதுவா கவனிச்சுக்கோங்க, லிசன் பண்ணிக்கோங்க. I think you guys are being unusually quiet because you are focusing on the slide, I think. Fine. Yeah, thank you sir. இது மாதிரியே வைங்க. இந்த கேஸ்ல தேர்ட் ரெஸ்பாண்டன்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன பண்றாருன்னா, I think கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல there is a temple. Anybody from Krishnagiri here? There is temple அருள்மிகு சாக்கியம்மன் டெம்பிள் அப்படின்னு சொல்லி. அந்த கோயில் சார்ந்த நிலங்களை சில பேர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அதுல ஒருத்தர் தேர்ட் ரெஸ்பாண்டன்ட். அந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ண ஒரு 11 பேருக்கு கோயில் நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ண என்ன பண்ணுவாங்க, இந்து சரமை அறநிலைத்துறை வருமா, அவங்க வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. செக்ஷன் 78 ஆஃப் HRNC ஆக்ட் கீழே ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. என்னன்னு, நீங்க இந்த மாதிரி எங்க கோயில் நிலத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்க ஆக்கிரமிப்புகளை அகற்றணுமா இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் பெட்டர் டைட்டில் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ் அனுப்புறாங்க. இதுக்கு என்ன பண்ணிருக்கணும் தேர்ட் ரெஸ்பாண்டன்ட், எனக்கு பெட்டர், நான் தான் இதுக்கு ஓனரு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாச்சும் HRNC டிபார்ட்மெண்ட் தான் அப்ரோச் பண்ணிருக்கணும். பட் அந்த ப்ரொசீடிங் அப்படியே விட்டுட்டு இவர் என்ன பண்றாருன்னா, he is approaching National Commission for Scheduled Caste. என்ன கிரவுண்ட்ல போறாரு, நான் வந்து ஒரு SC அப்படின்றதுனாலயே இவங்க வந்து என்னோட நிலத்தை அபகரிக்க பாக்குறாங்க, என்ன டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது போடுறாங்க, ஒரு மனு போடுறாரு. அப்போ இந்த மாதிரி டிஸ்கிரிமினேட்டரி டாக்டிக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வருவாங்கல்ல நேஷனல் கமிஷன். ஆல்ரெடி HRNC இனிஷியேட் பண்ண ஆக்ஷன் தனியா போயிட்டு இருக்கு. இப்போ இந்த தேர்ட் ரெஸ்பாண்டன்ட் இனிஷியேட் பண்ண நேஷனல் கமிஷன்ல ஒரு ப்ரொசீடிங் போகுது. இந்த ப்ரொசீடிங்ல என்ன ஆகுதுன்னா, திஸ் நேஷனல் கமிஷன் இஷ்யூஸ் அண்ட் இன்ஜங்ஷன் ஆர்டர். இன்ஜங்ஷன் ஆர்டர் அப்படின்னா உறுத்து கட்டளை. அதாவது இந்த கோயில் நிலம் தொடர்பாக நீங்க எதுவும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, எங்க கமிஷனுக்கு தெரியாம நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உறுத்து கட்டளை கொடுத்துறாங்க. ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு தெரியும், எஸ்பெஷலி சிவில் செட் ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு இன்ஜங்ஷன் ஆர்டர் இஸ் கைண்ட் ஆஃப் பவர்ஃபுல் வெப்பன். ஒரு சிவில் கோர்ட்டுக்கு இருக்கிற பயங்கரமான பவர்ஃபுல் வெப்பன், பீட் இன்டரிம் இன்ஜங்ஷன் ஆர் பர்மனன்ட் இன்ஜங்ஷன். அதை வந்து ஒரு நேஷனல் கமிஷன், இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி, கண்டிப்பா ஒத்துக்கிறேன். பட் அதால கொடுக்க முடியுமா? இட் இஸ் அ குவாசி ஜுடிஷியல் பாடி இல்லை எப்படி இருந்தாலும், அதால கொடுக்க முடியுமா? இதுதான் இப்ப இங்க பிரச்சனை. அவங்க அந்த ஷோகாஸ் நோட் அவங்க வந்து இன்ஜெக்ஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுறாங்க நேஷனல் கமிஷன்ல. இப்ப இதை யாரு கொஸ்டின் பண்றா அப்படின்னா, இது 2 கேஸ்க்கும் சம்மந்தம் இல்லாத, இந்த கமிஷனுக்கும் அந்த HRNCக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு பர்சன், அவர் தான் இந்த ஜெயராமன்றவரு எடுக்கிறாரு கேஸா, ரெட் பெட்டிஷன் போடுறாரு. என்னன்னு, நானும் இந்த கோயில், இந்த சாக்கியம்மன் கோயிலுடைய ஒரு பக்தன், என்ன மாதிரி ஐம் ஆல்சோ பிலாங்கிங் டு SC கம்யூனிட்டி, என்னை போலவே எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் இந்த டெம்பிள் உரியது. ஆனா இந்த மாதிரி என்கரேஜர்ஸ் என்ன பண்றாங்க, டிஃப்ரெண்ட் டாக்டிக்ஸ் மூலமா இந்த கோயில் டெவலப் ஆகாம தடுக்கிறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி நேஷனல் கமிஷனுக்கு சிவில் கோர்ட்டோடைய இன்ஜெக்ஷன் கொடுக்குற அதிகாரம் இருக்குதான்னு டிஸ்கஸ் பண்ணுங்க, அப்படி கொடுத்துட்டு கன்சிக்வன்ஷியலா ஆர்டர் பாஸ் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. ஸோ இதுல பிரச்சனை என்ன, ஃபேக்ட் எல்லாம் விட்டுருங்க, கதை நிறைய சொல்லிட்டேன். பிரச்சனை என்ன, நேஷனல் கமிஷன்ற ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடிக்கு சிவில் கோர்ட்டுக்கு அதுக்குன்னே உரித்தான இன்ஜங்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ற உரிமை இருக்கா, அதிகாரம் இருக்கா? தட் இஸ் த இஷ்யூ. அதுக்கு அவங்க டிஸ்கஸ் பண்றதா அந்த ஆர்டிகல் 338ல தான் இது பத்தி வரும், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் பத்தி வரும். ஓகேவா? இப்ப இஷ்யூ வரைக்கும் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி அவங்க இந்த மாதிரி இஷ்யூ பண்ணிருக்க முடியும்னு உங்களுக்கு தோணுதா? ஆர்டிகல் 338 யாராவது படிச்சிருக்கீங்களா? இப்ப கையில வச்சிருந்தா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா லெட் மீ டெல் யூ, நாட் ஜஸ்ட் திஸ் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, நிறைய ஆக்ட் மூலமா பாடிஸ் வரும்ல, லைக் ட்ரிபியூனல்ஸ் மாதிரி குவாசி ஜுடிஷியல் பாடிஸ் எல்லாம் வரும்போது அவங்க வந்து அந்த பவர்ஸ்ல ஒண்ணு கொடுப்பாங்க. திஸ் பாடி, திஸ் அத்தாரிட்டி ஆர் திஸ் ட்ரிபியூனல் ஹேஸ் த பவர்ஸ் ஆஃப் அ சிவில் கோர்ட் அப்படின்னு ஒரு லைன் வரும். ஆனா அது முடிஞ்சிடாது. ஹேஸ் த பவர்ஸ் ஆஃப் அ சிவில் கோர்ட் இன்
summoning, procuring attendance of witness, excuse me, அண்ட் கலெக்டிங் எவிடன்ஸ், இல்ல அந்த இடத்த போய் இன்ஸ்பெக்ட் பண்றது, டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வான்னு சொல்றது, ஸ்க்ரூட்டனைஸ் பண்றது, இது போன்ற அதிகாரங்கள் சிவில் கோர்ட்டுக்கு உள்ள அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு வரும். அதுக்காக சிவில் கோர்ட்டுக்குள்ள எல்லா அதிகாரங்களும் இருக்குன்னு அர்த்தமா என்ன? இல்ல. சோ அதுதான் இந்த கேஸ்ல டிஸ்கஸ் பண்றாங்க. ஃபைனலா என்ன ஹெல்ட் பண்றாங்க அப்படின்னா, இன்ஜங்ஷன் ஆர்டரை ஒரு இன்னொரு பாடியால, சிவில் கோர்ட்டை தவிர வேற ஒரு பாடியால பாஸ் பண்ண முடியாது அன்லெஸ் ஒரு ஸ்பெசிபிக்கா அதுக்குன்னு ஒரு பிரத்யேக அதிகாரம் வழங்கப்படணும், ஒரு இது மூலமா, சட்டம் மூலமா, அப்படின்னா தான் பண்ண முடியும். சரிங்களா? அதனால அந்த அவங்க பாஸ் பண்ண இன்டரிம் இன்ஜங்ஷன் ஆர்டரை வெக்கேட் பண்ணிடுறாங்க. இப்படி அவங்க டிசைட் பண்றதுக்கு ஒரு கேஸ் லா இருக்கு. ஐ டென்ட் மென்ஷன் இட் இன் தி ஸ்லைட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. அந்த செட்டில்டு லாவை பேஸ் பண்ணி தான் இவங்களுக்கு கமிஷனுக்கு இன்ஜங்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ற அதிகாரம் இல்லைன்னு முடிவு பண்ணாங்க. Please note it down. All India Indian Overseas Bank, All India IOB, okay va, SC/ST employees, better I'll type it. All India IOB ne type பண்றேன். Indian Overseas Bank, SC/ST Employees Union, sorry, Employees Welfare Association. இப்படி போட்டிங்கனாலே வந்துரும். இந்த கேஸ்ல தான் அந்த பாடிஸ்க்கு வந்து சாரி தோ கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஈவன் தோ அந்த சிவில் கோர்ட்டுக்குள்ள அந்த சம்மன் பண்ற பவர் அதெல்லாம் இருந்தாலுமே இன்ஜெக்ஷன் பாஸ் பண்ற பவர் இதுக்கு இல்ல, அன்லெஸ் ஒரு ஸ்பெசிபிக்கா கிராண்ட் பண்ணாலே ஒழிய அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரெண்டாவது கேஸ் புரிஞ்சுதா? ரெண்டாவது கேஸோட சிக்னிபிகன்ஸ் புரிஞ்சுதா? எஸ் மேடம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கேஸ் போலாம். அனதர் ஹைகோர்ட் ஜட்மெண்ட், சுஷ்மா வர்சஸ் ஸ்டேட். ஓகே, இந்த சுஷ்மா வர்சஸ் ஸ்டேட் அப்படின்னு நீங்க நெட்ல போட்டீங்க அப்படின்னா 2-3 ஆர்டர்ஸ் வரும். ஏன்னா ஆல்ரெடி 2021லயே அது டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இந்த கேஸ் எது ரிலேட்டட் அப்படின்னா, இதுக்கு ஃபேக்ட்ஸ் இதுக்குள்ள போக தேவையில்ல. பிகாஸ் இந்த மாதிரி அப்பீலோ இல்ல கிரிமினல் ஓபியோ வரும்போது நம்ம ஃபேக்ட்ஸ்குள்ள போன ஒரு மீனிங் இருக்கு. திஸ் இஸ் த ரிட் பெட்டிஷன். LGBTQIA கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வெல்ஃபேர் பத்தி, அவங்களை எப்படி இன்க்ளூசிவா சொசைட்டில கொண்டு வர்றது, அவங்களுக்குன்னு LGBTQ ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் எப்படி கிரியேட் பண்றது, லைக் போலீஸோட ஹராஸ்மெண்ட்ல இருந்து எப்படி தடுக்கிறது, இது போன்ற கைட்லைன்ஸ் கொடுக்கறதுக்காக ஃபைல் பண்ணப்பட்டது தான். 2021லயே ஃபைல் பண்ணிருந்தாங்க. இதை ஆல்ரெடி அதுக்கு ஒரு WPயோட மெயின் ஜட்மெண்ட்டும் வந்துருச்சு. இப்போ ஏன் இதை பத்தி பேசுறோம்னா, ஒரு WMP ஒரு இன்டர்வியூன் அப்ளிகேஷன் போட்டு இது கொண்டு வராங்க. Why in 2023 again 2021ல டிஸ்போஸ் ஆகி, ஈவன் தோ டிஸ்போஸ் அப்பப்போ இது இன்வோக் பண்ணுவாங்க இந்த கேஸை. ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ஜே வந்துட்டு இதோடைய அவர் கொடுக்குற கைட்லைன்ஸோட நிலைமை என்ன, ஸ்டேட்டஸ் என்னன்னு பாப்பாரு அடிக்கடி. அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸ்டில் இப்போ ஏன் 2023ல இதுக்கு ஒரு சிக்னிஃபிகண்டான ஜட்மெண்ட் இதை சொல்றோம்னா, சுப்ரியோ வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சாரி சுப்ரியோ வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் தெரியும்ல, சேம் செக்ஸ் மேரேஜ் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட், அதையும் இன்னைக்கு பார்க்க தான் போறோம். எனிவே யூ வுட் ஹவ் ஹர்ட் இட் ரைட். LGBTQIA கம்யூனிட்டியோட மேரேஜ் ரைட், அவங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போட்டிருப்பாங்க. அதுல ஈவன் தோ இட் வாஸ் நாட் கிராண்டட், அவங்களோட ரைட்ஸை ஓரளவுக்கு ரெகனைஸ் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. பட் ஃபண்டமெண்டல் ரைட் டு மேரி அப்படின்னு ஒன்று கிடையாது யாருக்கும் அப்படின்னு வேணா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. சரி, அதன் தொடர்ச்சியா தான் இப்போ ஹைகோர்ட்ல இந்த கேஸ் வருது. அதன் தொடர்ச்சியா என்ன சொல்றாங்க, இந்த சுஷ்மா கேஸ் வந்து ஆல்ரெடி முடிஞ்ச ஒரு கேஸோடைய ஒரு இன்டர்வியூ அப்ளிகேஷன் போட்டு அதுல ஒரு சஜஷன் கொடுத்திருந்தாங்க. ஈவன் தோ ஒரு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழேயோ இல்ல வேற எதுனாலையும் அவங்களால மேரேஜ்ன்ற ஒரு விஷயத்த வந்து அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியாதுனாலுமே தே கேன் என்டர் இன்டு கான்ட்ராக்ட்ன்ற மாதிரி ஒரு சஜஷன் சுப்ரியோல இருக்கும். அதுதான் இந்த ஜட்மெண்ட் இந்த பெட்டிஷன்ல கேட்டிருப்பாங்க. ஃபேமிலியல் டீட் ஆஃப் அசோசியேஷன் அல்லது டீட் ஆஃப் ஃபேமிலியல் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு இது மாதிரி கேட்டிருக்கீங்களா? ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் போயிருப்பீங்கல்ல, இப்படி ஒன்று கேட்டிருக்க மாட்டீங்க. இப்படி ஒன்று கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. இது எதுக்குன்னா, எங்களுக்கு ஆல்ரெடி LGBTQA பர்சன்ஸுக்கும் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸுக்கும் எங்களுக்கு மேரேஜ் பண்ணும்போது ரெஜிஸ்டர் பண்றதுக்கு வேற இது இல்லை. அட்லீஸ்ட் எங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு சொசைட்டல் ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுக்காக இதை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்றோம்
இது எந்த வகையிலுமே பப்ளிக் ஆர்டர் மொராலிட்டி எதுக்குமே அகேன்ஸ்ட் கிடையாது. சட்டம் இதை கொடுக்கலனாலும் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி இது கொடுக்குது இல்ல. சிம்பிளா கான்ட்ராக்ட் ஆக்ட் கீழே எந்த அக்ரிமெண்ட் போட்டாலுமே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் SROல போயிட்டு. அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை வாச்சு நாங்க ரெஜிஸ்டர் பண்றோம். இந்த டீட் ஆஃப் ஃபேமிலி அசோசியேஷனுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுங்க. ஏன்னா இவங்களா கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ரெஜிஸ்ட்ராருக்கு இப்படி ஒன்று இருக்கதே தெரியலன்னு சொன்னா எப்படி? ஸோ ரெஜிஸ்ட்ரார் கைட்லைன்ஸ் கொடுங்க, கவர்மெண்ட்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் இது கொண்டு வந்திருப்பாங்க. இது ரொம்ப ப்ரோஆக்டிவா இது ஜட்மெண்ட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. தேர் ஆர் சோ மெனி கைட்லைன்ஸ். அதுல இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கலி இட் இஸ் வெரி ஃபேமஸ். LGBTQIA partners, if they want to enter into a relationship, they can enter into a contract, deed of family association சொல்லி அவங்க எது பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு. ஆக்சுவலா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இப்ப சொல்லியிருக்காரு ஜட்ஜ். அதுக்கு கவர்மெண்ட் தான் எஃபர்ட்ஸ் எடுத்து நோட்டிபிகேஷன்லாம் போடணும், சர்க்குலர் போடணும். எனிவே திஸ் இஸ் நாட் கோயிங் டு கிராண்ட் எனி நியூ ரைட் ஆன் தெம். ஆல்ரெடி ஆர்டிகல் 21ல என்ன சொல்றாங்க? ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. அந்த பர்சனல் லிபர்ட்டி கீழே தான் இதுவும் வரும். ஸோ புதுசா நான் எதுவும் சொல்லிடல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகேவா? இந்த ஒரு கேஸுமே ஏன் சிக்னிஃபிகன்ட்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ சுஷ்மா வர்சஸ் ஸ்டேட் எதை பத்தி பேசுறாங்கன்னு சொன்னேன்? LGBTQIA கம்யூனிட்டியோட அந்த இன்க்ளூஷன், அவங்கள வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குறது, அவங்களுடைய பாதுகாப்புக்கான எஃபர்ட்ஸ்க்கு கைட்லைன்ஸ் கொடுக்கறது தான் அந்த கேஸோட இது. அதுல இப்போ புதுசா போட்ட இன்டர்வினர் அப்ளிகேஷன்ல இந்த டீடை பத்தி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதுக்கு தாயாக இருந்த அந்த சுப்ரியோ பத்தி நாம பின்னாடி பார்க்க தான் போறோம். பின்னாடி இப்போவே இன்னைக்கே ஒரு லேட்டர் பார்ட்ல பார்ப்போம். 4th ஜட்மெண்ட் போலாமா? இஸ் திஸ் ஃபைன்? புரியுதா? ஓகே, கிளியர் சொன்ன. ஓகே, எஸ் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அமல்ராஜ் வர்சஸ் ஸ்டேட். இந்த கேஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல நிறைய ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க தெரியுமா? ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கொடுப்பாங்க, மெயின்டெனன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் இன் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். அது பிரீச் ஆனா அந்த ப்ரொடெக்ஷன், அதுவும் குறிப்பா ப்ரொடெக்ஷன் ஆர்டர்னு சொல்லி செக்ஷன் 18க்கு கீழே ஒன்று கொடுப்பாங்க. அந்த 18ல ப்ரொடெக்ஷன் ஆர்டரை பிரீச் பண்ணா இட் இஸ் அன் அஃபென்ஸ். ஏன்னா இப்போ வீட்டை நீ கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லி தான் கோர்ட்டுக்கு வராங்க. கோர்ட்டுக்கு வந்த பிறகு ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கொடுக்குறாங்க, நீ இனிமே தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. தொல்லை பண்ணி அது தாண்டியுமே தொல்லை பண்ணா இட் இஸ் அன் அஃபென்ஸ். அதுக்கு இது போடலாம், அதுக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட் அதை ஒரு கேஸா எடுத்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்ற செக்ஷன் தான் 31 ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். ஸோ 18 என்ன? ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கொடுக்குற செக்ஷன். 31 என்ன? ப்ரொடெக்ஷன் ஆர்டரை மீறினா அது ஒரு அஃபென்ஸ், அதை மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்ற செக்ஷன். ரைட்டா? இதுல இப்போ கொஸ்டின் என்ன, இந்த இஷ்யூ என்னன்னா, நான் பேமெண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அமௌண்ட். மெயின்டெனன்ஸ் இப்போ 2-3 விதமான ஆர்டர்ஸ் கொடுப்பாங்கன்னு சொன்னா டிவில, அதுல மெயின்டெனன்ஸ் கொடுங்கன்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. அந்த மெயின்டெனன்ஸை கொடுக்க தவறுனா ப்ரொடெக்ஷன் ஆர்டர் நீ மீறிட்ட அப்படின்னு சொல்ல முடியுமா? ப்ரொடெக்ஷன் ஆர்டர்னு என்ன? தொல்லை பண்ணாத, ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத, வீட்டு பக்கம் வராத, இதெல்லாம் தான் ப்ரொடெக்ஷன் ஆர்டர். சாரி, இஸ் தேர் எனி இஷ்யூ? நான் கண்டினியூ பண்ணலாமா பார்ட்டிசிபென்ட்ஸ்? மேடம் நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஓகே, சரி. மெயின்டெனன்ஸ் கொடுக்க தவறுனது எப்படி ப்ரொடெக்ஷன் ஆர்டரை பிரீச் பண்ணதா ஆகும் அப்படின்றத எங்க கேள்வி. இந்த கேஸ்ல என்ன ஆகுதுன்னா, அமல்ராஜ் அப்படின்றவருக்கு அகேன்ஸ்டா அவங்க ஒய்ஃப் வந்து கேஸ் போடுறாங்க. இதெல்லாம் ஸ்லைட்ல இருக்காது, கேட்டுக்கோங்க. ஒய்ஃப் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போடுறாங்க. அந்த கேஸும் டிகிரி ஆயிடுது. சாரி, ஐ மீன் டிகிரி சொல்லக்கூடாது. இட் வாஸ் டிசைடட் இன் ஹெர் ஃபேவர். அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்காங்க. அதுல மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்றாங்க. அம்மாக்கும் குழந்தைக்கும் மெயின்டெனன்ஸ் கொடுக்குறாங்க. தென் அப்பீலுக்கு போய் அம்மாக்கு வேண்டாம், பையனுக்கு குழந்தைக்கு மட்டும்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ கண்டிஷன் என்ன? அந்த லேடிக்கு அந்த குழந்தைக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அந்த ஹஸ்பண்ட். இப்போ 2011 என்ன ஆகுதுன்னா, she is filing a complaint before a magistrate stating that he is not adhering to the maintenance order. மெயின்டெனன்ஸ் ஒழுங்கா பே பண்றது இல்லை அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஜட்ஜ் என்ன பண்றாங்க, she is directing it to அது ஒரு எஃப்ஐஆரா பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பி, போலீஸ் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி விசாரிச்சு ஃபைனல் ரிப்போர்ட் கொடுத்து ஒரு சம்மரி ட்ரையல் கேஸ் நடக்குது. ஓகேவா? இது எல்லாமே என்ன, செக்ஷன் 31 ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழே நடந்துட்டு இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் படிக்கும்போது இது ரொம்ப புதுசா இருந்துச்சு, இப்படி பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. பட் தே ஹேவ் டன் இட். இப்போ அந்த அமல்ராஜ்ன்றவர், அவர் யாரு? அவர் தான் அந்த ஹஸ்பண்ட், யாருக்கு அகேன்ஸ்டா கேஸ் போட்டாங்களோ அவர்.
அவர் வந்து இந்த கிரிமினல் ஓபி போடுறாரு 482 கீழே. ஹைகோர்ட்ல இருக்கவங்களுக்கு தெரியும் 482 கீழே என்ன போடுவாங்க, குவாஷ் போடுவாங்க. எனக்கு அகேன்ஸ்டா இருக்க அந்த கிரிமினல் ப்ரொசீடிங்கை குவாஷ் பண்ணுங்க, இல்ல எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அந்த குவாஷ் பெட்டிஷனே அவர் போடுறாரு. என்னன்னு சொல்லி போடுறாரு, நானு ப்ரொடெக்ஷன் ஆர்டரை ப்ரீச் பண்ணேன், நாங்க அவளை தொல்லையே கொடுக்கல, எதுவுமே நான் பண்ணல. ப்ரொடெக்ஷன் ஆர்டர் ப்ரீச் பண்ணா 31 கீழே ஆக்ஷன் எடுக்கலாம், ஓகே. நான் காசு கொடுக்கலன்றதுக்காக யாராச்சும் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் ப்ரீச் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுவாங்களா இதை? அது வந்து போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு ஃபைனல் ரிப்போர்ட் போட்டு ஒரு கேஸாவே நடக்குமா? இது ஃபர்ஸ்ட் பண்ண முடியுமான்றதா இங்க கொஸ்டின் எழுப்புறாங்க. இங்க ஹெல்ட் என்னன்னா, இங்க வந்து ஹெல்ட் போர்ஷனுக்கும் அவருக்கு தேர் இஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ் தேர். ஆமா, நீங்க மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டை கொடுக்கலன்னா அதுவும் ப்ரொடெக்ஷன் ஆர்டரை மீறுவதுதான் அப்படின்ட்டாங்க. எப்படி ப்ரொடெக்ஷன் ஆர்டர் மீறதுன்னா என்ன, அந்த பர்சனை அகைன் அபியூஸ்க்கு உட்படுத்துறது, தொல்லைக்கு உட்படுத்துவது. இப்போ மெயின்டெனன்ஸ் கொடுன்னு சொன்ன பிறகு மெயின்டெனன்ஸ் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம், அந்த பர்சனை நீ எக்கனாமிக்கலா அபியூஸ் பண்றேன்னு தானே அர்த்தம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காம. அப்போ யூ ஆர் அகெயின் சொல்றேன், யூ ஆர் கமிட்டிங் அன் அபியூஸ் ஆன் ஹர், ஒரு பிரீச் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் தான் நீ பண்ற அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்டர்பிரிட்டேஷன் புரியுதா? So non-payment of maintenance is also coming under ஒரு offense under section 31 of DV Act. அதுக்கு கீழே ஆக்ஷன் எடுக்கலாம், போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம். இது வந்து கிரவுண்ட்லெஸ்ன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஹைகோர்ட்ல. பட் இது வந்து கொஸ்டின் ஆஃப் லா பொறுத்த வரைக்கும் இப்படி டிசைட் பண்ணிட்டாங்க. ஃபேக்ட்டுக்கு வருவோமா, இந்த கேஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா, this person Amalraj, he has been paying maintenance regularly, அதுக்கான ப்ரூஃபை காட்டுறாரு. அப்படி காட்டினதால தட் ப்ரொசீடிங்ஸ் ஆர் எல்லாமே குவாஷ் பண்ணிடுறாங்க. ஸோ ரெண்டு டெசிஷன் இதுலயே இருக்கு. ஒன் இஸ் லா பேஸ் பண்ணி ஒரு டெசிஷன், வெதர் நான் பேமெண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்ஸ் டு பிரீச் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆர்டர். அப்படி நான் பே பண்ணுறதுக்காக என் மேல ஒரு கேஸ் போட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆமா உன் மேல போட முடியும்ன்றாங்க. பட் இந்த கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் என்ன, இவர் பண்ணாரா அதை தப்பு பண்றாங்க, இல்ல அவர் பண்ணல, he has produced some proof, அதனால this criminal OP is allowed. ஓகேவா, இந்த கேஸ் புரிஞ்சுதா? மென்டல் அபியூஸான்னு கேட்டிருந்தீங்கல்ல. எஸ் இட் அமௌண்ட்ஸ் டு மென்டல் அபியூஸ் ஆல்சோ. கண்டிப்பா மேம், மோனி மேம் யூ ஆர் ரைட் ஒன்லி. இந்த ஏன் நான் எக்கனாமிக் அபியூஸ்னு சொன்னேன்னா, இந்த ஜட்மெண்ட்ல தே ஹேவ் ஸ்பெசிஃபிக்கலி யூஸ் தட் வேர்ட். ஸோ நான் அதை அப்படியே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டேன். தேங்க்யூ. ரைட், இப்போ வந்து ஒரு 4 ஹைகோர்ட் ஜட்மெண்ட்ஸ் பார்த்துட்டோமா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாமா? இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறது எல்லாமே செம்ம லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கும். பட் இதை எப்படி எக்ஸாமுக்கு அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போறேன். ஒரு ஜட்மெண்ட்ல மினிமம் 50ல இருந்து 300 பக்கம் கிட்ட இருக்கு. இப்போ நான் எடுத்து வச்சிருக்க 4 ஜட்மெண்ட்டுமே ரொம்ப பெரிய ஜட்மெண்ட்ஸ். அத்தனையும் நீங்க படிக்கணுமானா, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஒரு அகாடமிக் பர்பஸ்க்காக, லைக் அந்த அந்த ஜட்மெண்ட்ஸ்ல ஒரு வார்த்தையில வளமை இருக்கும், அதுல ரொம்ப பிலாசபிக்கலா இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க படிக்கலாம் தாராளமா. பட் வில் இட் சர்வ் எனி பர்பஸ் ஃபார் யுவர் எக்ஸாம் அப்படின்னு கேட்டா இல்ல. எக்ஸாமுக்கு படிக்கும் போது, அதுவும் குறிப்பா இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சோட ஜட்மெண்ட்ஸ் படிக்கும் போது ஜஸ்ட் ஒரு 4 கொஸ்டின் மைண்ட்ல வச்சுக்கணும். என்னென்ன கொஸ்டின்ஸ்? எவ்ரிபடி எல்லாரும் இருக்கீங்களா? Doubt. I do know, but I still want to know what is the difference between constitutional right and fundamental right. ஓகே மேம், சரி. கான்ஸ்டிடியூஷன் எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்கு அதுல? 395. அதுல நடுவுல இன்சர்ட் பண்ணதெல்லாம் விட்டுருங்க, இவ்வளவு ஆர்டிகல்ஸ் இருக்கு. இதுல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது பார்ட் 3ல வருதா? பார்ட் 3ல சொல்லியிருக்க ரைட் மட்டும் தான் ஃபண்டமெண்டல் ரைட். அதை தாண்டி கான்ஸ்டிடியூஷன்ல நிறைய இடத்துல ரைட்ன்ற விஷயம் வரும், இது உங்களுக்கு உரிமையானதுன்னு வரும். அது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ்ல வரும். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டை வந்து ஒரு பெரிய ப்ராட் சர்க்கிளா போட்டுக்கோங்க. அந்த ப்ராட் சர்க்கிள்குள்ள ஒரு சர்க்கிள் தான் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்றது. சரிங்களா? இப்போ ரைட் டு ஃபார்ம் அன் அசோசியேஷன், ரைட் டு ஸ்பீச் இஸ் a fundamental right. Yes. ரைட் டு vote, என்னது ஓட்டு போடுவது என்ன உரிமை? Constitutional right. Yes, because it is told somewhere in the constitution and not in part 3.
Part 3. Okay. Ma'am, Okay. then do I have to file the writ petition for constitutional right under 226 or Article 32? Definitely under 226. Definitely Yes, under that 226 only you can file. If not just constitutional right, any kind of legal right, if it is violated, you can approach the High Court. It has very wide power with regard to writs. Supreme Court that will is. go more. Yes. No, that's why. That's what I was asking. Okay, Moni ma'am, நம்ம next போலாங்களா? Yes, ma'am. Yes. Yeah. இப்போ இந்த 4 ஜட்மெண்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் பார்க்க போறோமா, இதுல எல்லாம் நம்ம ஃபேக்ட்ஸ்ல ரொம்ப கவனம் செலுத்த முடியாது. பிகாஸ் இதுக்கு ஃபேக்ட்ஸுக்கும் இங்க அரைவாகப்போற டெசிஷனுக்கும் தேர் இஸ் நாட் மச் காரலேஷன். இங்க நம்ம கவனிக்க வேண்டியது காஸ்ட் டைட்டில் யூ ஹாவ் டு மெமரைஸ் அண்ட் அதுக்குன்னு ஒரு சின்ன கீவேர்ட் இருக்கும். லைக் இப்போ விவேக் நாராயண் சர்மா கேஸ் அப்படின் போது கீவேர்டு என்ன? டிமானிட்டைசேஷன் கேஸ், அவ்வளவுதான். அந்த கீவேர்டை யூ ஹாவ் டு ரிமெம்பர். அண்ட் ஹெல்டு போர்ஷன் என்ன அப்படின்றது. அப்புறம் இந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஜட்மெண்ட்ஸ் படிக்கும் போது ஒரு 4 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஐ மீன் அந்த 4 விஷயத்த மைண்ட்ல வச்சுதான் நீங்க படிக்கணுமே. அந்த 4 கேள்விக்கு ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். என்ன இஷ்யூ அட்ரஸ் பண்றாங்க, அதோட கீ ஃப்ரேஸ் என்ன? கீ ஃப்ரேஸ்னா இப்போ டிமானிட்டைசேஷன், சேம் செக்ஸ் மேரேஜ், அடல்ட்ரி, இந்த மாதிரி கீவேர்டு என்ன? இது எதையாச்சும் ஓவர் ரூல் பண்ணுதா? ஆல்ரெடி இருந்த ஒரு ஜட்மெண்ட்டை ஓவர் ரூல் பண்ணுதா, இல்ல ரீஅஃபர்ம் பண்ணுதா? அந்த ஜட்மெண்ட் கரெக்ட் தான் இன்னும் அழுத்தமா சொல்லியிருப்பாங்க. இல்ல ஏதாவது புது ரைட்டை கான்ஃபர் பண்ணுதா? ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு பிரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்னு வந்துச்சு. நெக்ஸ்ட் எனி நியூ கிரவுண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களா, அது இன்னைக்கு பார்க்க போறோம். நியூ கிரவுண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு கேஸ் பார்க்க போறோம். சில ஜட்மெண்ட்ஸ்ல கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ இது என்ன ஆக்சுவலா பண்ணுது? ஓவர்ஆல் பண்ணுதா, அஃபர்ம் பண்ணுதா, புது ரைட்டை கொடுக்குதா, புது கைட்லைன் கொடுக்குதா, புது கிரவுண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுதா, என்ன பண்ணுது, அந்த கீ ஃப்ரேஸ் என்ன அப்படின்றத தான் நீங்க கவனிக்கணும் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஜட்மெண்ட்ஸ் படிக்கும் போது. ஸோ டோன்ட் ஃபோக்கஸ் மச் ஆன் தி ஃபேக்ட்ஸ் அண்ட் தி ஆர்குமெண்ட்ஸ். என்னென்ன ஆர்கியூ பண்ணாங்க, ஒரு சைட்லயும் கூட இன்டர்வியூனர்ஸ் 4 பேர் வருவாங்க, அதெல்லாம் என்னென்ன ஆர்கியூ பண்ணாங்கன்னு பார்க்கும்போது, இஃப் யூ ஆர் வாட்சிங் அ கேஸ் டே டு டே, லைக் இந்த சேம் செக்ஸ் மேரேஜ்லாம் வரும்போது டே டு டே பார்த்துட்டு இருந்தோம், அப்போ நமக்கு அது இன்ட்ரெஸ்டா இருக்கும். பட் ஃபார் எக்ஸாம் பர்பஸ் ப்ளீஸ் டோன்ட் கான்சென்ட்ரேட் ஆன் த ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ். ஓகேவா? இந்த பேக்ரவுண்டோட உள்ள போலாம். இப்போ விவேக் நாராயணன் கேஸ்ல 2 லீகல் ப்ரொவிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்றாங்க. மெயினா இது 2 தான் வரப்போகுது. அந்த 2 டிஸ்கஸ் பண்றாங்க. என்னென்ன இஷ்யூஸ்னா ஒரு 9 இஷ்யூஸ் ரெஃபர் பண்ணுவாங்க. பட் அதை பெஞ்ச் வந்துட்டு ஒரு 6 இஷ்யூவா ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. இந்த ஒரு இஷ்யூக்குமே நான் ஆன்சர் எதுவுமே அதுல போடல ஸ்லைட்ல, பிகாஸ் இட்ஸ் சோ பல்கி. அதனால ப்ளீஸ் ஜஸ்ட் லிசன். அப்படி பண்ணாலே உங்களுக்கு புரியும். இஷ்யூக்கு போயிடலாமா? இஷ்யூ ஸ்லைட் காட்டுங்களேன். Can the central government's power, okay, basically demonetization everybody is aware, right? நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். 2016ல ஒரு நோட்டிபிகேஷன் விட்டாங்க ஓவர் நைட்ல. இந்த 2000 ரூபி நோட்டும் 500 rupees நோட்டும் எந்த சீரீஸ்னே மென்ஷன் பண்ணல. டுகெதர் எல்லாமே செல்லாத போயிடும், நீங்க பேங்க்ல கொடுத்து மாத்திக்கணும், ஒரு டைம் லிமிட் கொடுக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட். இது சரியா, இவங்க செஞ்ச மெத்தட் சரியா, ஃபாலோ பண்ண இதெல்லாம் சரியா இருக்கான்றதான் சேலஞ்ச் பண்றதா இந்த கேஸ். Okay. Just a minute. Sorry, family வீட்ல இருந்து ஒரு கால் வந்துருச்சு. இஷ்யூஸ் பாருங்களேன். Can the central government's power under 26(2) of RBI Act be limited in the sense that it can be exercised only over one or some series rather than all? இது ரொம்ப குழப்பமா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா எதை பேஸ் பண்ணி இந்த நோட்டிபிகேஷன் விட்டாங்க தெரியுமா? ஆர்பிஐல 26(2) அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு ஆர்பிஐ ஆக்ட்ல. அது என்ன சொல்லுதுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பவர் கொடுக்குது. ஆர்பிஐயோட சென்ட்ரல் போர்டுன்னு ஒன்று இருக்குமா. சென்ட்ரல் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். என்னன்னு, இந்த நோட்டு சீரீஸ் எல்லாம் செல்லாதுன்னு சொல்லுங்க, இனிமே இதுக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அதை அப்படி கொடுத்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் டிக்ளேர் அப்படின்னு வருது. ஸோ இதுல என்னன்னா எனி அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கும். லைக் எனி சீரீஸ் ஆஃப் நோட் அப்படின்னு வரும். அந்த எனி சீரீஸ் ஆஃப் நோட்ல ஆல் இன்க்ளூட் ஆகுமான்னு கேக்குறாங்க. ஏன் இந்த கொஸ்டின் வருதுன்னா, மொத்தமா 2000 ரூபாய் நோட்டே செல்லாதுன்னு நீங்க சொல்றீங்களே, 2000 ரூபாய் நோட்ல சீரீஸ் 1 to 6 வரைக்கும் செல்லாது, 8 to 10 வரைக்கும் செல்லாதுன்னு சொன்னா பரவாயில்லையே. ஏன்னா எனின் போது அதானே அர்த்தம். எனி சீரீஸ்னா என்ன அர்த்தம்? நீ உன்னால பின் பாயிண்ட் பண்ணி எடுக்க முடியும்னு அர்த்தம் எனின் போது.
ஆனா இவங்க எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க. சோ எனி என்ற வார்த்தை ஆல் என்ற வார்த்தைக்கு ஈக்குவேட் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த மாதிரி ஆக்சுவலா இந்த மாதிரி கவர்மெண்ட் கொஸ்டின் கேட்கும் போதெல்லாம் தே வில் கோ ஹைப்பர் டெக்னிக்கல். ஓகேவா, புரியுதா? இந்த கொஸ்டினே வந்து ரொம்ப ஹைப்பர் டெக்னிக்கலா இருக்கும். மத்தபடி வேற எந்த பொலிட்டிக்கல் சாயமுமே அதுல இருக்காது. ஓகே, இதுல இந்த கொஸ்டின் ஒண்ணு. செகண்ட் வந்து அந்த சேம் செக்ஷன்ல என்ன வருதுன்னா, ஆர்பிஐக்கு நிறைய பவர்ஸ் இருக்கு. ஆர்பிஐ யாரு? அவங்க தான் லைக் மேனேஜ்மெண்ட் அண்ட் இஷ்யூவன்ஸ் ஆஃப் கரன்சி நோட்ஸ், எவ்வளவு பெரிய வேலை அவங்க கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கோம். மானிட்டரி பாலிசி ஆஃப் த கண்ட்ரி அவங்க தான் எவால்வ் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, 26(2)ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பவரை கொடுக்குறாங்க. ஆர்பிஐயோட சென்ட்ரல் போர்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் ஆக்ட் டு இட். இது பேர் டெலிகேஷன் சொல்லுவாங்க, ரைட்டா? டெலிகேஷன்னா என்ன? தன்னுடைய வேலையை இன்னொருத்தர் மீது கொடுக்கறது, நீ பண்ணு அப்படின்னு சொல்றது. தமிழ்ல கரெக்டா தெரியல, என்ன சொல்றது, டெலிகேட் பண்றதுன்னா யூ கெட் இட் ரைட். இட் இஸ் த ஒர்க் ஆஃப் ஆர்பிஐ, மானிட்டரி பாலிசின்றது. பட் ஆர்பிஐ இஸ் கிவிங் த ஜாப் ஆஃப் டிக்ளேரிங், அந்த இந்த பணத்துக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்ற வேலையை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டெலிகேட் பண்றாங்க. இது வந்து கொஞ்சம் ஓவர் டெலிகேஷனா தெரியல அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் ஓவர் டெலிகேஷனா தெரியலன்னு கேக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வச்சு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எனினா ஆல் அப்படின்ற மீனிங் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ரொம்ப அதிகமான ஒரு பவர் இல்லையா, அதீதமான ஒரு பவர் இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு? இட் கேன் டிக்ளேர் ஆல் சீரீஸ் ஆஃப் டினாமினேஷன்ஸ் ஆஸ் வேல்யூலெஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ண முடியும்ன்றது ஓவர் டெலிகேஷன், எக்ஸசிவ் டெலிகேஷன் இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் இஸ், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் எல்லாம் கொஞ்சம் ஒரே மாதிரி. என்னன்னா, நோட்டிபிகேஷன் கொடுத்தாரு இல்லையா நம்ம பிஎம், இன்று முதல் செல்லாது அப்படின்னு சொல்லி, நைட்டு முதல் செல்லாதுன்னு சொல்லி, அந்த நோட்டிபிகேஷன் வெதர் தட் ஹோல் ப்ராசஸ் இஸ் ஃபிளாட், குறைபாடுடைய ஒரு ப்ராசஸா. ரெண்டாவது, டெஸ்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி அது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா. அடுத்தது எது அன்ரீசனபிளான்னு கேட்கறான். எது அந்த டைம், ரொம்ப குறிப்பிட்ட ஒரு சின்ன குறுகிய காலம் தானே கொடுத்தாங்க காசு எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு. ஓல்டு நோட், இந்த 2000 நோட்டை பேங்க்ல எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு கொடுத்த டைம் ரொம்ப கம்மியா இருக்கே, அன்ரீசனபிளா இருக்கே அப்படின்றாங்க. ஃபைனலி ஆர்பிஐக்கு இதை குறித்து டிசிஷன் எடுக்க, அந்த டைம் லிமிட் குறித்து டிசிஷன் எடுக்க இண்டிபெண்டன்ட் பவர் இருக்கா. These are the questions. Questions are பார்க்கும்போது கொஞ்சம் it will be difficult. So I better suggest you to note down in your own language. I mean, you cannot write so in the exam, but உங்களுக்கு அது படிக்கும்போது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்ப நான் சொல்லும் போது இஷ்யூஸ் புரியுது இல்ல? ஃபர்ஸ்ட், எனி சீரீஸ் ஆஃப் நோட்டை நீங்க டிமானிட்டைஸ் பண்ணலாம் போது, ஒன் செகண்ட், ஓகே, அதுல எனின்றதுல ஆல் அடங்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்தது, ரொம்ப ஓவர் பவர் டெலிகேட் பண்றீங்களோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு கேக்குறாங்க. ஏன்னா ஆர்பிஐயோட பவர் தானே மானிட்டரி பாலிசின்றது, அது ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்றாங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த், ஃபிஃப்த்ல வந்து அந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸை கொஸ்டின் பண்றாங்க. அந்த நோட்டிபிகேஷனே குறைபாடுதா இருக்கு, டெஸ்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணல, அடுத்தது என்ன அன்ரீசனபிளா இருக்கு, டைம் லிமிட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இதுக்கெல்லாம் என்ன ஆன்சர் சொல்லியிருப்பாங்க? எவ்ரிபடி நோஸ் தட் டிமானிட்டைசேஷன் இந்த கேஸ் வந்து the scheme was upheld, constitutionally valid ன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஹெல்ப் போர்ஷன்ல நீங்க நெக்ஸ்ட் ஸ்லைட்லயே டெசிஷன் இருக்கும். எல்லாமே ப்ரொபோர்ஷனேட்டா தான் பண்ணிருக்காங்க, ரீசனபிளா தான் பண்ணிருக்காங்க, எல்லாமே கொடுத்துட்டாங்க. சரியா? இதுல என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னா, காஸ்ட் டைட்டில் கவனிக்கணும். யூ ஹாவ் டு மெமரைஸ் என்னென்ன செக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகுது, அதை மைண்ட்ல மெமரைஸ் பண்ணும். அதை தான் நான் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல. அந்த கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, இஷ்யூஸ், இதை டிட்டர்மின் பண்றதுக்கு சில டெஸ்ட் வச்சிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த டெஸ்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படின் போது there are 4 sub test. You can note it down for, it can be used for some other purpose. எனக்கு எக்ஸாக்டா எந்த பேப்பருக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் டெஸ்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ஆக்டோடைய இல்ல ஒரு பைலாவுடைய வேலிடிட்டியை செக் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டியில என்னெல்லாம் வரும் அப்படின்றது நான் அங்க கொடுக்கல, பட் யூ கேன் நோட் இட் டவுன் இஃப் யூ விஷ். ஃபர்ஸ்ட், லெஜிட்டிமேட் கோல் இருக்குதா, ப்ராப்பரான கோல் இருக்கா. செகண்ட்லி, அந்த கோலுக்கும் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்துக்கும் அந்த மெத்தடுக்கும் ரேஷனல் கனெக்ஷன் இருக்கா. தேர்ட்லி, நெசசிட்டி அப்படின்னா இதை விட லீஸ்ட் டேமேஜ் கொடுக்கக்கூடிய மெத்தடே உங்ககிட்ட இல்லையா அப்படின்றது. ஃபோர்த் வந்து பேலன்சிங். ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நல்ல ஐடியல் தான், இந்த மாதிரி டிமானிட்டைசேஷன் பண்ணி கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் அது கூடவே சில பிரச்சனைகள்லாம் வருது, மக்களுக்கு பாதிப்பு வருது. அதை பேலன்ஸ் பண்றது எப்படி பண்ண போறீங்க. தீஸ் ஆர் த 4 டெஸ்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டியில. இஃப் யூ வாண்ட் நான் அதை டெக்ஸ்ட்ல கூட அனுப்புறேன்.
இந்த மாதிரி எல்லாத்தையுமே they have discussed in the judgment. டிஸ்கஸ் பண்ணி they have held that எல்லாத்தையுமே அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. அதுக்கு ஏன் அப்படி பண்ணாங்கன்றது இஃப் யூ ஐ திங்க் we have time. Yeah, we have time. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல எனின்றது ஆல் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்றாங்க. ஏன் எனின்றது ஆல் வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டேக் 2000 rupees நோட் வச்சு தான் நிறைய டெரர் மணி இதுவாகுது அப்படின்னு சொல்லி டெரர் ஃபினான்சிங் பண்றாங்க அப்படின்னு தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்க. will we know whether this particular series of currency notes are involved? நமக்கு தெரியாது. ஏன்னா this is not my point, guys, please understand, these are the words used by Supreme Court. அதுதான் நான் அப்படியே சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்க, இட் இஸ் illogical. எப்படி நீ ஒரு பர்டிகுலர் சீரீஸ் மட்டும் சீரீஸ் 1ல இருந்து 5 வரைக்கும் மட்டும் டிமானிட்டைஸ் பண்றேன்னு சொல்ல முடியும், அப்போ மற்றதுல எல்லாம் டெரர் ஃபினான்ஸ் இல்லைன்னு உன்னால எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ அந்த எனின்றது ஆலை தான் இன்க்ளூட் பண்ணி ஆகணும்ன்றாங்க. செகண்ட், எக்ஸசிவ் டெலிகேஷனா இருக்கே அப்படின்னு கேட்கும்போது சட்டத்துக்குள்ளேயே ஒரு சேஃப்கார்டு இருக்கு அப்படின்றாங்க. என்ன சேஃப்கார்டு? ஆர்பிஐ என்ன டைரக்டாவா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் கொடுக்குது? ஆர்பிஐக்குன்னு சென்ட்ரல் போர்டுன்னு ஒன்று இருக்கு. அந்த சென்ட்ரல் போர்டு சொன்னா தானே சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண போகுது. ஸோ விதின் த ஆக்ட் இட் செல்ஃப் தே ஆர் கிவிங் அ சேஃப் கார்டு. ஸோ ஓவர் டெலிகேஷன்லாம் இல்லப்பா அப்படின்ட்டாங்க. நெக்ஸ்ட், ஃப்ளாட் டெசிஷனா அப்படின் போது தே ஆர் டிஸ்கசிங் மெனி ஆஸ்பெக்ட் லைக் ஹேஸ்டி டெசிஷனா, அப்ஜெக்டிவ் இஸ் மெட் ஆர் நாட், ஹார்ட்ஷிப் ஆஃப் சிட்டிசன்ஸ், இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் வரதான் செய்யும். ஒரு பெரிய பர்பஸ் சால்வ் பண்ண அட்ரஸ் பண்ண நினைக்கும் போது தீஸ் திங்ஸ் வில் கம், பார்த்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. டெஸ்ட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டிலையும் நான் ஒரு 4 ப்ராங்டு டெஸ்ட் சொன்னேன் இல்லையா, அதுலயுமே தே ஹவ் கிவன் எல்லாத்துக்குமே அந்த அவங்க சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆன்சர்ஸ் பார்க்கும்போது நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். 6th கொஸ்டின் என்ன, அவங்களுக்கு இண்டிபெண்டன்ட் பவர் இருக்கான்னு கேட்டா நோ, ஆர்பிஐ டஸ் நாட் ஹேவ் இண்டிபெண்டன்ட் பவர் டு என்ன சொல்றது, அந்த பீரியடை தாண்டியுமே அந்த டிமானிட்டைஸ்டு நோட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான பவர் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஃபைனல் என்ன, 5 ஜட்ஜ் இருக்காங்க, அதுல 4 பேரு ஆமான்னு சொல்லிடுறாங்க, ஒருத்தங்க மட்டும் டிசென்ட் கொடுக்குறாங்க. அந்த ஒருத்தங்க யாரு நீங்க ஈஸியா கெஸ் பண்ணலாம். எனி கெஸ்? தட் ஒன் டிசென்டிங் ஜட்ஜ், ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னாஜி. ஐ திங்க் யூ கைஸ் ஸ்டார்டட் டு எஸ், அவங்க பிவி நாகரத்னாஜி தான். அவங்களும் ஏன் சொல்றாங்கன்னா இது சரியே இல்லை அப்படின்னு சொல்லல, உங்க இன்டென்ஷன் நல்லதான் இருக்கு, நல்ல பர்பஸ்லாம் கரெக்டா இருக்கு, பட் நீங்க பண்ண விதம் தான் எனக்கு சரியா பிடிக்கல, நிறைய டெக்னிக்காலிட்டிஸ்ல தப்பு இருக்குன்னு சொல்றாங்க அவங்க. சரிங்களா? ஸோ 4:1 இட் வாஸ் அப்ஹெல்ட். கேஸ்ல நேம் பார்த்துக்கோங்க, ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. தட்ஸ் ஆல். 2வது கேஸ் போவோமா? ரைட். சுப்ரியோ சக்கரவர்த்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. என்ன சொன்னேன், இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஜட்மெண்ட் படிக்கும்போது கேஸ் லா பேர் படிக்கணும் அண்ட் அந்த கீவேர்டு படிக்கணும். இதுல கீவேர்டு என்ன, மேரேஜ் ஈக்குவாலிட்டி பெட்டிஷன்றதான் இதோட கீவேர்டு. ஏன் மேரேஜ் ஈக்குவாலிட்டி? ஏன்னா இவங்க ஹெட்ரோ பர்சன்ஸுக்கு வந்து நார்மலாவே அவங்க கேட்காமலே அந்த ஒரு ரைட் அவங்களுக்கு இருக்கு. இப்போ நாங்க கஷ்டப்பட்டு நாங்க எல்ஜிபிடிக்யூ பீப்புள் தே ஹாவ் டு ஃபைட் அண்ட் சீக் ஃபார் இட்ஸ் ரெகக்னிஷன். ஸோ மேரேஜ்ல எங்களுக்கு ஈக்குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி வராங்க. இதுல என்னென்ன இஷ்யூஸ், ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அழகா 3 இஷ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன் இஸ், இந்த கம்யூனிட்டிக்கு ரைட் டு மேரேஜ் இருக்கா? செகண்ட்லி, அப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டால உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி டிக்ளரேஷன் கொடுத்து ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஆக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. தேர்ட்லி, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு பர்சனல் லாக்குள்ளயுமே ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு போயிட்டோம்னா இட் வில் பி டிஃபிகல்ட். அதனால ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் எடுத்திருக்காங்க. அதுல எப்படி இருக்கும்னா அந்த மேரேஜ் டிஃபைன் பண்ணும்போது மேன் அண்ட் விமன்ற மாதிரி இருக்கும். அது ஏன் 2 பர்சன்ஸ்னு கொடுக்கல? ஏன் ஜெண்டர் நியூட்ரலா கொடுக்காம ஒரு மேன் அண்ட் விமனா தான் இருக்கணும்னு கொடுத்துருக்கீங்க? அதுவே டிஸ்கிரிமினேட்டரியா இல்லையா? அதுவே ஆர்டிகல் 14 வயலேட் பண்ணலையா? ஆர்பிட்ரரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு 3rd இஷ்யூ வச்சிருக்காங்க. ஓகேவா? 3 இஷ்யூஸ் புரிஞ்சுதா? இதுல there are ஏதோ மிஸ் ஆன மாதிரி இருக்கு எனக்கு. சரி, ஓகே. இதுல ஹெல்ட் பொசிஷன் என்ன? Kindly tell the second issue, please, ma'am. Hello. புரியல என்னங்க Ma'am, second issue மட்டும் கொஞ்சம் repeat பண்ணுங்க ma'am. Ma'am, can you hear me, ma'am? Hello. மேம் கேன் யூ டெக்ஸ்ட்? ஏன்னா எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. இஃப் யூ டெக்ஸ்ட் நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்கும் நீங்க என்ன क्वेश्चन கேக்குறீங்க. Yes ma'am, yes ma'am.
ஓகே, டெலிகேஷன்னா அதிகார ஒப்படைவு. நன்றி நன்றி வினோத் சார். ஓகே, அந்த செகண்ட் கொஸ்டினுக்கு இஷ்யூவோட மீனிங் வந்து ரைட் டு மேரேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டிக்ளரேஷனை சுப்ரீம் கோர்ட் பண்ண முடியுமா? வெதர் எல்ஜிபிடிக்யூ ஹேவ்ஸ் ரைட் டு மேரேஜ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் எஸ் ஆக இருக்கும் பட்சத்தில் அது தொடர்பான டிக்ளரேஷன் எதையாச்சும் சுப்ரீம் கோர்ட் கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. இது அவங்க கேட்கல, லைக் அந்த பீப்புள் ஆர் நாட் ஆஸ்கிங், தி சுப்ரீம் கோர்ட் ஃப்ரேம்ஸ் திஸ் கொஸ்டின். அழகா தன்னோட ரோலை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அவங்க. ஸ்லைட் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். எனிவே, இப்போ கவனிங்களேன், இதுல நிறைய டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வை திஸ் பெட்டிஷன் ஹேஸ் அரேசன் அண்ட் இது பத்தி உங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சுக்கணும்னா யூ கேன் ப்ளீஸ் கோ த்ரூ அட்லீஸ்ட் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வர்ல கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துருப்பாங்க, அதையாச்சும் பாருங்க. இட் இஸ் வெரி ஐ ஓப்பனிங் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஜஸ்ட் இப்போ ஹெல்ட் பொசிஷன் பார்க்கலாம். ஹெல்ட்ல என்னன்னா, கான்ஸ்டிடியூஷன் எல்ஜிபிடிக்யூக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே ரைட் டு மேரேஜ் கொடுக்கலப்பா அப்படின்ட்டாங்க. கொஸ்டின் என்ன, எல்ஜிபிடிக்யூஐஏ பீப்புளுக்கு ரைட் டு மேரேஜ் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்குன்னு இல்ல, ஹெட்ரோ பீப்புளுக்குமே ஃபண்டமெண்டல் ரைட் டு மேரேஜ்னு ஒன்று கிடையாதுன்ட்டாங்க. ஓகேயா? ஸோ எவ்வளோ சேஃபா ஒரு டிஸ்கிரிமினேட்டே பண்ணாம ஒரு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ரைட் டு மேரேஜ் யாருக்குமே கிடையாது, ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது அப்படின்ட்டாங்க. இது கொஞ்சம் கான்ட்ரடிக்ட் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த சுப்ரியோ கேஸ் வந்ததுக்கு காரணமா அந்த கேசஸ் தெரியும் இல்லையா? இட் ஹாஸ் டு பி டிஸ்கஸ் ஃபர்ஸ்ட். சுப்ரியோ கேஸ் வருது இல்லையா, இது வர்றதுக்கு காரணமா இருந்தது ஒரு 4 கேசஸ், அட்லீஸ்ட் ஒரு 3 கேசஸ். டு யூ ரிமெம்பர் தோஸ் கேசஸ்? ஒரு 5 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, டெக்ஸ்ட்லயோ இல்ல ஆடியோலயோ சொல்லுங்க. மேம் சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். மேம் தேர்ட் இஷ்யூ மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஓ சாரி ஐம் சாரி, நான் அதை கேட்டுட்டு ப்ரொசீட் பண்ணிருக்கணும்ல. சரி, தேர்ட் இஷ்யூ நோ என்னன்னா, இஷ்யூ. ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ன்றது என்னது, இது வரைக்கும் பர்சனல் லால விடப்பட்ட இவங்களெல்லாம் சொல்றதுதான் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல வரும். இதுல எல்லாம் இன்க்ளூட் ஆகலைனாலும் நீங்க எந்த ஒரு பர்டிகுலர் மதத்தை சாராமல் எந்த ஒரு ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணாலுமே இது கீழே வருவீங்க, மேரேஜ் நாங்க ரெக்கக்னைஸ் பண்ணுவோன்றதா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல வரும். அதுலயே வந்துட்டு மேன் அண்ட் விமன்ற மாதிரி தான் இருக்கும். மேரேஜ் பிட்வீன் மேன் அண்ட் விமன் தான் இருக்குமே ஒழிய பிட்வீன் எனி 2 பர்சன் இருக்காது. எனி 2 பர்சன் இருந்தா ஈஸி தானே உங்களுக்கு, கரெக்ட் தானே? எனி 2 பர்சனா இட் கேன் பி மேன் அண்ட் மேன், விமன் அண்ட் விமன், ஒரு டிரான்ஸ் பர்சன் அண்ட் ஒரு லெஸ்பியன் பர்சன். ஸோ இட் கேன், அந்த காம்பினேஷன் கேன் பி அம்டீன். பட் அப்படி சொல்லாம இவங்க வந்து சுருக்கிட்டாங்க, மேரேஜ் பிட்வீன் மேன் அண்ட் விமன்ற மாதிரி அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து டிஸ்கிரிமினேட்டரியா இருக்கு, இவங்க இன்க்ளூட் பண்ணிருந்திருக்கணும் அப்பவே அப்படின்னு கேக்குறாங்க. இது டிஸ்கிரிமினேட்டரி. ஸோ இந்த ஆக்ட் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் செக்ஷனை வந்து இது பண்ணுங்க, அல்லது எல்ஜிபிடி கியூஐயுமே இன்க்ளூட் பண்ற மாதிரி இன்டர்பிரட் பண்றதுக்கான டிக்ளரேஷன் கொடுங்க. திஸ் இஸ் தி என்ன சொல்ற ஹிடன் மீனிங். அந்த செக்ஷன்ல ஏன் இன்க்ளூட் பண்ணல எல்ஜிபிடி கியூஐஏ அப்படின்னா அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்க முடியாதுதான் அது. அப்படி என்ன அர்த்தம்னா, ஓகே நம்ம அப்படியும் இன்க்ளூசிவா படிச்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மீனிங்ல அவங்க கேட்கறாங்க. ஓகேயா? தேர்ட் ஒன் இஸ் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல மேன் அண்ட் உமன்ற மாதிரி கொடுத்துருக்கீங்களே, ஏன் ஆல் பர்சன்ஸ்ன்ற மாதிரி ஏன் கொடுக்கல? 2 பர்சன்ஸ் ஏன் கொடுக்கல? 2 பர்சன்னா இட் கேன் பி எனி பர்சன், ரைட்? அவங்க என்ன ஜெண்டரா வேணா இருக்கலாம், என்ன ஓரியன்டேஷனா வேணா இருக்கலாம், என்ன ஐடென்டிட்டியா வேணா இருக்கலாம். தேர்ட் இஷ்யூ புரிஞ்சுதா? எஸ் மேம், கிளியர் மேம். தேங்க்யூ மேம். யா வெல்கம். ஸோ இவங்க டெசிஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்குன்னு இல்லப்பா, யாருக்குமே ஃபண்டமெண்டல் ரைட் டு மேரேஜ்னு ஒன்று கான்ஸ்டியூஷன்ல இல்லப்பா அப்படின்ட்டாங்க. இது வந்து எனக்கு ஏன் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு அப்படின்னா, நவ்தேஜ் சிங் ஜோஹர் கேஸ் வந்துச்சா, அப்புறம் புட்டசுவாமி கேஸ் வந்துச்சா, அப்புறம் இன்னொன்னு ஷாஃபின் ஜஹான் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்கு. அதுல எல்லாத்துலயுமே பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ கைஸ், ஐ திங்க் யூ கைஸ் நோ நவ்தேஜ் சிங் ஜோஹர் கேஸ். If you don't know, please note it down. It is a case which decriminalized consensual homosexual sex between adults. எல்லா வேர்டுமே இதுல முக்கியம். கன்சென்சுவலா இருக்கணும், ஹோமோசெக்சுவல் பிட்வீன் அடல்ட். அதாவது 377 ஆஃப் ஐபிசிய ஒரு பார்ட்லி ஸ்ட்ரக் டவுன் பண்ணிருப்பாங்க, மொத்தமா ஸ்ட்ரக் டவுன் பண்ணல. அடல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கன்சென்சுவலா இருக்கும் பட்சத்தில்
அதை போய் நீ கிரைம்னு சொல்லாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் தான் நவ்தேஜ் சிங் ஜோஹர். அதுலயுமே ரொம்ப டீட்டெயில்டா நிறைய விஷயம் பேசியிருப்பாங்க. ஸோ அதுல கிடைச்ச ஒரு கிரீன் சிக்னல்னால தான் இந்த சுப்ரியோ கேஸே எங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. பட் இங்க வந்துட்டு இப்படி நோபடி எக்ஸ்பெக்டட் தட் தே வில் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கல. நெக்ஸ்ட் புட்டசுவாமி கேஸ் தெரியும் இல்லையா, ஜஸ்டிஸ் புட்டசுவாமி கேஸ். எஸ் அனுஷா, தேங்க்யூ. நாஸ் ஃபவுண்டேஷன், எஸ் அது டெல்லி ஹைகோர்ட், சுரேஷ் குமார் கௌஷல், நவ்தேஜ் சிங், எக்ஸாக்ட்லி, சூப்பர். அதுதான் இந்த கேசஸ் தான். ஆல்சோ ப்ளீஸ் இன்க்ளூட் ஜஸ்டிஸ் புட்டசுவாமி கேஸ் ஆல்சோ. ஏன்னா அதுல ஒரு பர்சனோட செக்ஷுவல் அட்டானமி, ரைட் டு சூஸ் அ பார்ட்னர், இது எல்லாத்தையுமே அந்த லிபர்ட்டிக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ரைட் டு பிரைவசிக்குள்ள நீ எந்த பார்ட்னரை சூஸ் பண்றன்றது கூட உன் பிரைவசி கீழே வரும், அதுவும் லிபர்ட்டி கீழே வந்துடும் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த இந்த ஜட்மெண்ட்டும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட் டு மேரேஜ் இல்லைன்னு சொன்ன இந்த சுப்ரியோ கேஸும் இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த லேண்ட்மார்க் கேசஸும் முரணா இருக்கா அப்படின்னு கேட்டா உத்து பார்க்கும்போது தே ஆர் நாட் கான்ட்ரடிக்டிங். ஏன்னா ஈவன் இன் திஸ் சுப்ரியோ கேஸ் ஆல்சோ அவங்க பாசிட்டிவா நிறைய விஷயம் சொல்றாங்க. என்னன்னு, குயர் பீப்புள் ஆர் கெட்டிங் டார்கெட்டட், அவங்க நிறைய சஃபர் பண்றாங்க, எல்லாத்தையுமே அவங்க பதிவு பண்றாங்க. இந்த மாதிரி ஜஸ்ட் பிகாஸ் தேர் லைக் பிகாஸ் ஆஃப் தேர் ஜெண்டர் ஐடென்டிட்டி தே ஆர் கெட்டிங் வெரி இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட். போலீஸ்ல வந்து அவங்க இதுவா ட்ரீட் பண்ணப்படுறாங்க, மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு இது இருக்கு, இது எல்லாமே ஃபுல்லா ரெகக்னைஸ் பண்றாங்க. ஸோ தே ஆர் ரெகக்னைசிங் த ரைட் டு ஹாவ் தேர் ஓன் ஒரு அவங்களுக்கு சாய்ஸ் ஆஃப் பார்ட்னர்ல வந்து உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, ரைட் டு இன்டிமசி இருக்கு, ரைட் டு கோஹாபிடேஷன் இருக்கு, இந்த ரைட் டு சூஸ் அ பார்ட்னர் இதெல்லாம் இருக்கு. பட் அதை வந்து நீங்க கல்யாணம் அப்படின்ற ஒரு செட்டப்குள்ள நீங்க கொண்டு வர முடியாது, ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க்குள்ள கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி நீங்க கொண்டு வரணும்னா லெஜிஸ்லேச்சர் தான் அதை பண்ணணும். லெஜிஸ்லேச்சர்ல அதுக்கான ப்ரொவிஷனே இல்லாதப்போ நாங்க ஜுடிஷியரி அப்படி ஒரு இன்டர்பிரிட்டேஷனை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஜுடிஷியல் ஓவர் ரீச் ஆயிடும். லைக் இந்த நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க, ஜுடிஷியல் ஆக்டிவிசமா, ஜுடிஷியல் ரெஸ்ட்ரெயின்டா, ஜுடிஷியல் ஓவர் ரீச்சா அப்படின்லாம் சில வார்த்தைகள் வரும். அதுல இந்த கேஸ் பண்ணது என்னன்னா ஜுடிஷியல் ரெஸ்ட்ரெயின்ட். அதாவது அவங்களால பண்ணிருக்க முடியும், பட் அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இல்ல இதை லெஜிஸ்லேச்சர் செய்யணும், பாராளுமன்றம் அல்லது அந்த இவங்க சட்டம் இயற்றும் போது இவங்களையும் இன்க்ளூட் பண்ணி சட்டம் இயற்றணும். அப்படி சட்டத்துல வெளிப்படையா இல்லாத பட்சத்துல we cannot, ஜுடிஷியரி cannot பம்பார்ட் லைக் திடீர்னு நாங்க பாட்டுக்கு உள்ள வந்து ஏமா எல்லாருக்கும் இது பொருந்தும், எல்லாருக்கும் இந்த ரைட் டு மேரேஜ் இருக்கு, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல இவங்களும் வருவாங்க சொன்னா இட் வில் கிரியேட் chaos. அதனால என்னன்னு சொல்லிட்டாங்க, யாருக்குமே ஃபண்டமெண்டல் ரைட் டு மேரேஜ்லாம் இல்லப்பா, உனக்கு பார்ட்னர் சூஸ் பண்றதுக்கு இது இருக்கு, பட் அது ஒரு மேரேஜ் சொசைட்டல் இன்ஸ்டிடியூஷன் ஆக்குறதுக்கு நாங்க இது கொடுக்கல, கான்ஸ்டிடியூஷன் ரைட் கொடுக்கல. அண்ட் ஸ்பெசிஃபிக் சாரி ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழேயுமே ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழே அதை கொடுக்க முடியாது, எங்களால ரெகக்னிஷன் கொடுக்க முடியாது. பிகாஸ் அது ரொம்ப எப்படி சொல்றது, அநியாயத்துக்கு ஓவர் ரீச்சா இருக்கும். மேன் அண்ட் விமன்ற இடத்துல எனி 2% அப்படின்னு கொண்டு வரும்போது சின்ன ஃபியூ வேர்ட்ஸ் தானேன்ற மாதிரி இருக்கும், பட் இட் கம்ப்ளீட்லி ஆல்டர்ஸ் த ஐடியா ஆஃப் இது இல்ல. ஸோ அதை ஜுடிஷியரி பண்ண முடியாது, லெஜிஸ்லேச்சர் பண்ணலாம், பார்லிமெண்ட் பண்ணட்டும் அந்த வேலையன்றாங்க. இது வந்து 3:2 ரேஷியோல இது பண்ணிருக்காங்க. 2 ஜட்ஜஸ் ஒத்துக்கல, நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் சிஜே சந்திரசூட் ஜஸ்டிஸும் இன்னொரு ஐ ஃபர்காட் வெதர் இட்ஸ் கவுல் ஜே ஐ டோன்ட் நோ, இவங்க மட்டும் அதை ஒத்துக்கல. நெக்ஸ்ட் ஈவன் தோ திஸ் இந்த ஜட்மெண்ட்டை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேட்கும் போது இது குயர் பீப்புளுக்கு ஒரு நெகட்டிவான ஜட்மெண்ட் மாதிரி தெரியும், பட் தே ஹேவ் ஆக்சுவலி கிவன் சம் பாசிட்டிவ் திங்ஸ் ஆல்சோ. தே ஹவ் ரெக்கார்டட் அவங்களுக்குன்னு அண்டர்கோ பண்ற அன்டியூ டார்ச்சர்ஸ் பத்தி, டிஸ்கிரிமினேஷன் பத்தி எல்லாமே அதை நல்லா டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்குன்னு நிறைய ரைட்ஸ் இருக்கு, யூ ஹாவ் ரைட் டு கோஹாபிட், உங்களுக்கு வயலன்ஸோ த்ரெட்டுக்கோ ஃபேமிலில இருந்தோ இல்ல போலீஸ் மூலமாவோ யார் மூலமோ வராமல் இருப்பதற்கு ஸ்டேட் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்கு தனியா நாங்க சட்டம் கொண்டு வரணும் அவசியம் இல்லை. எக்ஸிஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்லயே ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ஒரு ஹெட்ரோ பர்சனை கல்யாணம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன பர்சனலா வேணுமோ அதை நீங்க எடுத்துட்டு போயிடலாம், எக்ஸிஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்லயே நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? ஸோ ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் இன்வேலிடா, அது வந்து மென் அண்ட் உமன் சொல்லுதே, அது வந்து ரொம்ப ப்ராடா இல்லையே அப்படின்றதுக்காக அது அன்கான்ஸ்டியூஷனான்னு கேட்டா அப்படிலாம் இல்லை, அது கரெக்டாக தான் இருக்கு, அது நாங்க இவ்வளோலாம் இன்டர்பிரேட் பண்ண முடியாது, அப்படி பண்ணணும்னா பார்லிமெண்ட் தான் அந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஸோ சுப்ரியோவோட ரேஷியோ இதுதான், டெசிஷன்ஸ் இதுதான். சுப்ரியோ கேஸ் படிக்கும் போது யூ ஹாவ் டு ரிமெம்பர் தி அதர் 3 கேசஸ். இவங்க அனுஷா போட்டிருப்பாங்க பாருங்க, ஆல் தீஸ் கேசஸ் அலாங் வித் புட்டசுவாமி கேஸ் அண்ட் ஷஃபின் ஜஹான் ஒரு கேஸ் இருக்கும், அந்த கேஸுமே நீங்க பார்க்கணும். அது எல்லாமே சேர்த்து பார்த்தா தான்
அது எவால்வ் ஆகுன இது தெரியும். நீங்க நோட் பண்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணட்டுமா? டெசிஷன் நோட் பண்றீங்களா? வேண்டாமா? கண்டினியூ பண்ணலாமா? சரி, ஓகே. ஓகே, அடுத்தது அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ் ஏன் வந்துச்சு அப்படின்னா, இது எல்லாமே நமக்கு ரொம்ப பாப்புலரா நடந்த ஒரு விஷயம். என்னது? ஜல்லிக்கட்டு, கம்பாலா இது போன்ற அந்த பொவைன் அனிமல்ஸ் யூஸ் பண்ணி வர கேம்ஸ் எல்லாமே க்ரூவல்டி அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் இருக்கும். நாகராஜன் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா வர்சஸ் நாகராஜன் ஒரு கேஸ் இருக்கும். அந்த கேஸ்ல ஜட்மெண்ட் வாங்கியிருப்பாங்க. அதுல தட் இஸ் those sports are banned by this judgment 2014ல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு, பெரிய இளைஞர் எழுச்சி நடந்துச்சு, அதெல்லாம் ஒரு பக்கம். ஃபாலோயிங் தட் அந்த சம்பந்தப்பட்ட 3 ஸ்டேட், எந்த 3 ஸ்டேட்? தமிழ்நாட்டுக்கு ஜல்லிக்கட்டு, கர்நாடகாவுக்கு கம்பாலா, மகாராஷ்டிராவோட அந்த புல்லக் கார்ட் ரேஸ். இது மூணுமே அந்தந்த ஸ்டேட்ல என்ன பண்றாங்க? ஒரு ஸ்டேட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. எதுக்கு? ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்டி டு அனிமல்ஸ் அப்படின்ற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்டுக்கு தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் பிரிங்கிங் இன் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா, லைக் சில சேஃப்கார்ட்ஸ் இன்க்ளூட் பண்றாங்க. இந்த போட்டிகள்லாம் வந்து க்ரூவல்டி கிடையாது, இதெல்லாம் கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட் சம்பந்தமானது. இதுல வந்து சில கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும். அதாவது அனிமலை வந்து இந்த போக்கிங் பண்றது, பீட்டிங் பண்றது இதெல்லாம் பண்ணாம ஒரு இந்த ஆக்டிவிட்டியா பண்ணணும்ன்ற மாதிரி அதுல கொஞ்சம் சேஃப்கார்ட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்? அந்த நாகராஜன் ஜட்மெண்ட், நாகராஜன் கேஸ் வருதா, அதுல என்ன பண்றாங்க? ஜல்லிக்கட்டு, கம்பாலா எல்லாமே பேன் பண்ணிடுறாங்களா, க்ரூவல்டி டு அனிமல் சொல்லி. அதுக்கப்புறம் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்றாங்க? அப்படி க்ரூவல்ட்டின்னு அவங்க சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்துறாங்க. ஆஃப்டர் தட் அமெண்ட்மெண்ட் சில ரூல்ஸ் லே டவுன் பண்றாங்க. அந்த ரூல்ஸ் என்னன்னா, இந்த அது வந்து கான்டக்ட் ஆஃப் பேரே கான்டக்ட் ஆஃப் ஜல்லிக்கட்டு ரூல்ஸ் அப்படின்னு தான் இருக்குமே. அது கான்டாக்ட் பண்ணும்போது நீங்க அந்த மிளகா பொடி போடக்கூடாது, கிள்ளி விடக்கூடாது, குத்தி விடக்கூடாது, சூடு வைக்கக்கூடாது, இது மாதிரி எதுவும் பண்ணாம அதே மாதிரி எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் அந்த போடியமோ இவங்களும், இது மாதிரி எல்லா சேஃப்கார்ட்ஸையுமே அந்த அனிமல்ஸ்க்கு க்ரூவல்டி வராத மாதிரி சேஃப்கார்ட்ஸ் கொடுத்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு அகேன்ஸ்டா தான், இந்த 3 ஸ்டேட்டுடைய அமெண்ட்மெண்ட்ஸுக்கு அகேன்ஸ்டா தான் அகெயின் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. சரிங்களா? இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதும் என்னென்னலாம் சொல்றாங்க, உங்க இஷ்யூஸ் என்னென்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இவங்க சைடு லைக் ஸ்டேட்டோட சைட்ல இருந்தே சொல்றோம், தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா சைட்ல சொல்லும் போது இட் இஸ் அ கல்ச்சுரல் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொடெக்டிங் த கல்ச்சுரல் ரைட்ஸ் அப்படின்றாங்க. இப்போ இது ரிலேட்டடா இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்லாக பாத்தீங்கன்னா நான் ப்ரொவிஷன்ஸ் ஒரு விஷயமே போட்டிருக்க மாட்டேன். பிகாஸ் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ பீப்புள் த கொஸ்டின், கல்ச்சுரல் ரைட்ஸ் எங்க வருது கான்ஸ்டிடியூஷன்ல? கல்ச்சுரல் ரைட்ஸ், மைனாரிட்டி ரைட்ஸ் எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3லே வரும். அதுல எந்த ஆர்டிகல் டீல்ஸ் வித் கல்ச்சுரல் ரைட்ஸ்? தெரியலனாலும் நோ கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 25 to 28, வெரி குட். எஸ் 29 டு பி ப்ரிசைஸ், 29. தேங்க்யூ ஃபார் பீங் சோ அட்டென்டிவ். எஸ் 29 to 31, கரெக்ட். கல்ச்சுரல் ப்ராக்டிஸ் கீழே வரும், எங்களுடைய கல்ச்சுரல் ரைட்ஸ் கீழே வரும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்டேட் சைட்ல. அதுக்கப்புறம் ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் என்ன ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா இந்த நாகராஜன் கேஸ்ல, இந்த ஜல்லிக்கட்டு வந்துட்டு ஒரு க்ரூவல் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நீங்க இப்படி ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரதுனால லைக் இட் இஸ் கான்ட்ரரி டு த ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்குறாங்க. அகெயின் எஸ், ஐ திங்க் ஆல் தி இஷ்யூஸ் ஆர் விசிபிள் டு யூ. வெதர் இட் இஸ் க்ரூவல்டி டு அனிமலா, அப்புறம் இதுல வந்து பிரசிடென்ட் அசன்ட் வாங்கினாங்களா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அனிமல்ஸ்க்கு அப்ளை ஆகுமா, தீஸ் ஆர் வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ். அகைன் இது இன்னொரு ப்ரொவிஷன் பத்தியும் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் பிரசிடென்ட் கிட்ட அசன்ட் வாங்கினாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இதுல வைக்கிறாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு பிரசிடென்ஷியல் அசன்ட் வாங்கினாங்களான்னு கேட்கறாங்க இல்லையா? நீங்க ஆடியோ அன்மிட் பண்ண சொன்னாதான் இது முடியும் இந்த ஆன்சர்.
சரி, ஓகே, நானே சொல்றேன். ஏன் பிரசிடென்ஷியல் அசென்ட் வாங்கியிருக்கணும் அப்படின்றத ஒரு இஷ்யூவா எடுக்கிறாங்க அப்படின்னா, குரூவல்டி டு அனிமல்ஸ் இது வந்து நமக்கு தெரியும்ல, லிஸ்ட் இருக்கும்ல. லிஸ்ட்ல வருதுனால நம்ம பிரசிடென்ட் கிட்ட அசென்ட் வாங்க அந்தந்த ஸ்டேட்ல அதை வந்துட்டு பேண்ட வந்துட்டு ஓவர் ரூல் பண்ண. வெரி குட், வெரி குட் சுகந்தி. நீங்க ஸ்டூடெண்டா? ஃபர்ஸ்ட் இயர் படின்னு போட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா நீங்க? இது தேர்ட் இயர் மேம். வெரி நைஸ், வெரி நைஸ். எஸ், எக்ஸாக்ட்லி, தட் இஸ் த ஆன்சர். என்னன்னா 3 லிஸ்ட் இருக்குல்ல, எந்தெந்த ஸ்பியர்ல லெஜிஸ்லேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், தேர்ட் ஒன் தான் கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட்லாம் என்ன? யூனியனும் சட்டம் இயற்றலாம், ஸ்டேட்ஸும் சட்டம் இயற்றலாம். அப்போ கண்டிப்பா முரண் வரதானே செய்யும். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்கன்னு முரண் வரதானே செய்யும். அப்படி முரண் வரும்போது என்ன பண்ணலாம்? டாக்டரின் ஆஃப் ரிபக்னன்சி ஒன்று படிச்சுட்டு போல. ரிபக்னண்டா இருக்கும்போது எது ப்ரிவைல் ஆகும்? சென்ட்ரல் தான் ப்ரிவைல் ஆகும், சென்ட்ரல் லா தான் ப்ரிவைல் ஆகும். ஆனா மேபி அந்த ஸ்டேட்டுக்குன்னு சில ஸ்பெசிபிக் சர்க்கம்ஸ்டான்ஸ் இருக்கு, அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் அதை அப்ளை பண்ணலான்னு போது தட் ஸ்டேட் ஹேஸ் டு கெட் பிரசிடென்ஷியல் அசென்ட் வாங்கணும். இவர்கிட்ட, ஜனாதிபதி கிட்ட இருந்து ஒப்புதல் வாங்கி, இசைவு வாட்எவர் அசென்ட் வாங்கி, அப்போ அந்த மாதிரி ரிபக்னண்டா இருக்கிற ஒரு சட்டத்தை ஏற்றினாலும் அந்த ஸ்டேட்டுக்குள்ள மட்டும் அது செல்லும். இப்ப நடக்குது, இப்ப இந்த கேஸ்க்கும் அதான் நடக்குது. பிகாஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூவல்டி டு அனிமல்ஸ்ல ஜல்லிக்கட்டு வந்து இதுவாகுது. அது ஜல்லிக்கட்டு அண்ட் கம்பாலா ஆர் தே ஆர் க்ரூவல் அப்படின்னு சொல்லி தான் டிக்ளேர் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட்ல. அப்படி இருக்கு. சாரி, சரி, நாய்ஸ் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இவங்க கொண்டு வர்ற இந்த அமெண்ட்மெண்ட் எப்படி இருந்தாலும் அந்த சென்ட்ரல் லாக்கு ரிபக்னண்டா இருக்க மாதிரி இருக்கா. ஸோ தே மஸ்ட் கெட் பிரசிடென்ஷியல் அசென்ட் ஸோ தட் தமிழ்நாட்டுக்குள்ள, கர்நாடகாக்குள்ள, மகாராஷ்டிராக்குள்ள அந்த லா ப்ரிவைல் ஆகிறதுக்கு அது எதுவா இருக்கும். அதுதான் இவங்க கேட்குறாங்க. ப்ராப்பரா வாங்கினாங்களா பிரசிடென்ஷியல் அசென்ட் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் பாருங்களேன். அனிமல்ஸுக்கு அந்த ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு லைஃப் வயலேட் பண்ணுதான்னு கேட்பாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் அழகா சொல்லியிருப்பாங்க, நாங்க இது வரைக்கும் அனிமல்ஸுக்கு கொடுக்கவே இல்லை இந்த ரைட்டை, இது ஹியூமன் பீங்ஸ் தான் கொடுத்தோம். ஈவன் ஹியூமன் பீங்ஸ்ல கூட இட் இன்க்ளூட்ஸ் பாடி ஆஃப் இதுன்னு கூட சொல்லுவாங்க. நான் ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் இல்லாம பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இன்க்ளூட் பண்ணுவோம்னு சொல்லுவாங்களே ஒழிய அனிமல்ஸை நான் இது வரைக்கும் இன்க்ளூட் பண்ணல, அதனால அந்த கொஸ்டின் இங்க வராது அப்படின்ட்டாங்க. சரிங்களா? ஸோ யா, இதுல ஹெல்ட் என்னன்னு பார்ப்போமா? ஆல்ரெடி ஹெல்ட் என்னன்னு பக்கத்துலயே வந்துருச்சு. ஸ்டில் ஒரு கிளாரிட்டிக்காக பாத்துரும். பேசிக்கலி இந்த 3 ஸ்டேட்ல இருக்க அமெண்ட்மெண்ட்ஸையுமே கான்ஸ்டிடியூஷனலி வேலிட்னு அப்ஹெல்ட் பண்ணிடுறாங்க. ஸோ தட் அவங்கவுங்க ஸ்டேட்ல இந்த ஸ்போர்ட்ஸை கண்டக்ட் பண்ணிக்கலாம் விதின் த கைட்லைன்ஸ். அவங்களே ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த கைட்லைன்ஸ் உட்பட்டு அவங்க கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்தர் இதுல இஷ்யூல அவங்க போடல, பட் மெயின்லி இது ரொம்ப முக்கியம். இது வந்து கலரபிள் லெஜிஸ்லேஷனான்னு கேக்குறாங்க. கலரபிள் லெஜிஸ்லேஷனா தெரியும்ல, வெளிப்படையா ஒரு விஷயத்த உங்களால பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க, நீங்க அதை கொஞ்சம் ட்வீக் பண்ணி வேற ஒன்று மாதிரி காட்டி பண்ணிடுறீங்க, அதுதான் கலரபிளா பண்றது. இப்போ வென் டைரக்டா ஒரு விஷயத்த பண்றதுக்கு அதிகாரம் இல்லைன்னு போது அதை கொஞ்சம் மறைமுகமா பண்ண அதிகாரம் கிடைச்சிருமா? கிடைக்காதுதான். அதுதான் கலரபிள் லெஜிஸ்லேஷனோட இது. பட் இந்த 3 அமெண்ட்மெண்ட்ஸும் கலரபிள் லெஜிஸ்லேஷனா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுக்கும் இல்லைன்னு சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட். ஏன் இல்லை அப்படின்னா, இந்த ஸ்டேட்ஸுக்கு இந்த டாபிக்ல, இந்த பர்டிகுலர் தீம்ல சட்டம் இயற்றுறதுக்கு அதிகாரம் இருக்குதானே? ஏன்? அடுத்த ஸ்லைட்ல சொல்லிருப்பேன் பாருங்க. they have right to they have that power to enact a law on this topic of prevention of cruelty to animals because it is coming under concurrent list. கன்கரண்ட் லிஸ்ட்ல வரும்போது அது கொடுத்துருக்காங்க, என்ட்ரி 17ல வருது. கன்கரண்ட் லிஸ்ட் தேர்ட் லிஸ்ட் 3 தான் கன்கரண்ட் லிஸ்ட். அது கீழே வருதுன்னு போது ஸ்டேட்டுக்கு தாராளமா உரிமை இருக்கு. அப்புறம் எப்படி அது கலரபிள் லெஜிஸ்லேஷன் சொல்ல முடியும்? அதுதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அதுக்கு எதனால இந்த இது வந்துச்சுன்ற பேக்ரவுண்டையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபைனலி ஹெல்ட் போர்ஷன் என்னன்றதையும் பார்த்துட்டோம். ஆல்சோ அதுல இன்வால்வ் ஆகிற 2-3 ஆர்டிகல்ஸையும் பார்த்துட்டோம். ரைட், இதுல ஏதாச்சும் நீங்க காப்பி பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, இல்ல புரியலையா எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? Will you share the PDF in group? I don't
I don't know. I'm not sure about that because the sole purpose of showing the PPT is நான் 2-3 கிளாஸ் அட்டன் பண்ணேன் இப்போ. அப்போ கவனிச்சப்போ some people gave the suggestion எங்களுக்கு நோட்ஸ் இல்லாம ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ உங்களுடைய அந்த ஈஸ் ஆஃப் ஃபாலோவிங்காக கொடுக்கறது தான் இந்த நோட்ஸ் பிபிடி. ஸோ ஐம் நாட் ஷுர். இதை நான் வினோத் சார் கிட்ட கேட்டுட்டு நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் போலாமா? நெக்ஸ்ட் கேஸ் வந்து ஷில்பா சைலேஷ் வர்சஸ் வருண் ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு செஷனோட ஆக்சுவலி கடைசி கேஸ் இது. ஓகே, யா. இப்போ இதுல கீவேர்ட் என்ன அப்படின்னா இதுதான். திஸ் இஸ் த கீவேர்ட், irretrievable breakdown of marriage. இந்த வார்த்தை தான் இந்த கேஸ்க்கான வார்த்தை. ஏன் இந்த கீவேர்டுல ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு ரொம்ப விலாவரியாலாம் இருக்காது. லைக் தே வில் கிவ் சம் ஹிண்ட்ஸ். இத்தனைக்கும் இந்த வருஷம் இது கேஸ்ல ரிலேட்டட் கொஸ்டின் இல்ல, இருந்தாலும் சொல்றேன். எப்படி கேட்டாங்கன்னா சில கொஸ்டின்லாம் லைக் புரோக்கனா இருந்துச்சு. சாப்டர் 17 இதோடைய இதுல வர கேசஸ் எல்லாம் யார் ஹேண்டில் பண்ணுவா அப்படின்னு கேட்டாங்க. சாப்டர் 17 கேசஸா? லைக் சாப்டர் 17 ஆஃப் வாட்? ஐபிசியா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டா, எது அப்படின்னு சொன்னதானே ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும். ஸோ சிலதெல்லாம் வந்து நாம கொஞ்சம் அந்த எப்படி சொல்றது, படிக்கும் போதே அந்த கீவேர்டை மைண்ட்ல வச்சு இது பண்ணிக்கணும். இப்போ சாப்டர் 17 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் கேன் பி டெல்ட் வித் பை அப்படின்னு அந்த இதுலயே வரும். காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் செக்ஷன் கீழே அது வரும், யார் டீல் பண்ணுவா அப்படின்னு. ஸோ இது ஐம் ஜஸ்ட் டெல்லிங் an example for remembering the keyword along with that respective case law, even though it's not a very perfect analogy. Yeah. ஷில்பா சைலேஷ் என்ற கேஸ்னால என்ன ஞாபகம் வரணும்? irretrievable breakdown of marriage, அப்புறம் ஆர்டிகல் 142 ஞாபகம் வரணும். இதுல 2 விஷயம் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். 2 செக்ஷன்ஸ் இதுல இன்வால்வ் ஆகுது. ஒன்னு 13B ஆஃப் ஹிந்து மேரேஜ் ஆக்ட். அது என்னன்னு எல்லாருக்குமே தெரியும்ல, மியூச்சுவல் டிவோர்ஸ், மியூச்சுவல் கன்சென்ட். நெக்ஸ்ட் 142 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அது வந்து எக்ஸ்ட்ராடினரி பவர். இப்போ 13Bல என்ன சொல்லியிருப்பாங்க? இட் கிவ்ஸ் ப்ரொசீஜர் ஃபார் டிவோர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட். 2 பார்ட்டிஸும் அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்ண பிறகு ஒரு கூலிங் பீரியட் இருக்கும். 6 to 18 months கிட்ட ஒரு கூலிங் பீரியட் இருக்கும். அந்த பீரியட் முடிஞ்ச பிறகு அந்த பீரியடுக்குள்ள அவங்க மனசு மாறி வித்ட்ரா பண்ணாலோ கோஹாபிட் பண்ணிட்டாங்கனாலோ அந்த இதுவாயிடும். அப்படி எதுவும் நடக்கல, அவங்க மனமாற்றம் ஆகல, கோஹாபிட் பண்ணல, பிரிஞ்சுதான் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல the proceedings will continue and divorce will be granted. This is the situation. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இருக்கிற பவர் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ எங்க கிட்ட வர்றவங்க கிட்ட இந்த மாதிரி கூலிங் பீரியடுக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம். நாங்க ஸ்ட்ரைட்டாவே நாங்க கொடுத்துருவோம், டிவோர்ஸ் கொடுத்துருவோம். அதுக்கான பவர் எங்க கிட்ட இருக்கு. அந்த பவர் யார் எதுல கொடுக்குறாங்க? 142 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்குறாங்க. அந்த 142ல ரொம்ப முக்கியமான 2 வார்த்தைகளை பாத்துக்கோங்க. ஒன் செகண்ட், கொஞ்சம் கூப்பிடுறாங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே சார், இப்போ அந்த இன்டரப்ஷன். ஓகே, எங்க விட்டேன்? 142ல முக்கியமா 2 கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கணும். கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். சுப்ரீம் கோர்ட் வந்து டு டூ கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் இன் எனி காஸ் ஆர் மேட்டர் பெண்டிங் பிஃபோர் எனி கோர்ட். அவங்க எடுத்து அதை டிசைட் பண்ண முடியும், எந்த டெசிஷன் வேணா போக முடியும் அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் அ வெரி எக்ஸ்ட்ரானரி பவர். இதுக்கு என்ன மீனிங்? மற்ற லோயர் கோர்ட்ஸுக்கு கொடுக்குற ப்ரொசீஜரல் அண்ட் சப்ஸ்டான்டிவ் லிமிடேஷன்ஸ் எதுவுமே எங்களை பவுண்ட் பண்ணாது. பிகாஸ் to do complete justice we can break those barriers to decide any cause or matter pending before any court. இந்த பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. அதனால இவங்க என்ன சொல்றாங்க, அந்த கூலிங் ஆஃப் பீரியட் இருக்குல்ல 6 to 18 monthsன்றது, அது நாங்க அந்த மாதிரி வெயிட் பண்ணணும்னு எங்களுக்கு இது இல்ல. லைக் we will not stress on it when we feel that marriage is irretrievably broken down. அதுல வந்து டிவோர்ஸ் இன்னவிட்டபிள்னு தோணும் போது எதுக்கு அதனால வெயிட் பண்ணணும், அந்த ப்ரொசீஜரல் இது எம்பார்கோல எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க இந்த கேஸ்ல தான். ஸோ இதுல இஷ்யூஸ் என்னன்னு பார்ப்போமா? இஷ்யூஸ் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு 142க்கு கீழே இருக்கிற பவர் எந்த வகையில இந்த 13Bல வர கூலிங் ஆஃப் பீரியடை வேவ் பண்றதுக்கு இதுவாகும். வாட் இஸ் ஸ்கோப்? இதுல எப்படி தலையிட முடியும் 142 வச்சு அப்படின்னு கேக்குறாங்க. செகண்ட் இஷ்யூ இஸ்
irretrievable breakdown of marriageன்ற ஒரு கிரவுண்ட் எங்கேயாவது படிச்சிருக்கோமா? ஹிந்து மேரேஜா இருக்கட்டும் இல்ல கிறிஸ்டியன்லயோ ஏதாவது ஒரு மேரேஜுக்கு இந்த டிவோர்ஸ்க்கு பெட்டிஷன் போடுவோம்ல, கிரவுண்ட்ஸ் இருக்கும். அந்த கிரவுண்ட்ல எங்கேயாச்சும் irretrievable breakdown of marriage, அதாவது மீட்க முடியாத, சரி செய்ய முடியாத அளவுக்கு அந்த திருமணம் பந்தம் முறிஞ்சு போச்சுன்ற ஒரு டேர்ம் இருக்குமா எங்கேயாச்சும்? அடல்ட்ரி இருக்கும், குரூவல்ட்டி இருக்கும், அவங்க இந்த டிசீஸ்ல இருக்காங்க இருக்கும், இதெல்லாமே பார்த்திருப்போம். ஸோ இப்படி ஒரு கிரவுண்டே இல்லை. ஸ்டாச்சுட்டரிலி இட் இஸ் நாட் ரெகக்னைஸ்ட். இதை ஒரு டிவோர்ஸுக்கான கிரவுண்டா சொல்ல முடியுமா? அப்படி சொல்லி 142க்கு கீழே அந்த பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் கேட்க முடியுமா, விசாரிக்க முடியுமா? அதுதான் ரெண்டாவது இஷ்யூ. தேர்ட் என்னன்னா, ஓகே, டிவோர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட்ல தான் வராங்க. வந்த பிறகு அந்த கூலிங் பீரியட் வேவ் பண்றதை பத்தி தான் இந்த இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இதுல ஒன் ஆஃப் த பார்ட்டி திடீர்னு அப்ஜெக்ட் பண்றாரு. ஸ்டில் சுப்ரீம் கோர்ட்டால அப்படி ஒரு இல்லப்பா டிவோர்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு யூனிலேட்டரா ஒரு டெசிஷன் கொடுக்க முடியுமா? இதுதான் தேர்ட் கொஸ்டின். அந்த யூனிலேட்டரல்ன்ற வார்த்தை அங்க இல்ல. அது எப்படி கேட்டிருக்காங்கன்னா, கேன் சுப்ரீம் கோர்ட் கிராண்டட் டிவோர்ஸ் அண்டர் 142 in case of irretrievable breakdown even with the objection of one partner. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரே ஒருத்தர் தான் கேட்கறாங்க, இன்னொருத்தங்க கேட்கல. ஸோ யூனிலேட்டரலாவே டிவோர்ஸ் கொடுக்குறாங்க பை இன்வோக்கிங் 142. எந்த காரணத்தினால? ரொம்ப பிரேக் டவுன் ஆயிடுச்சு மேரேஜ் அப்படின்ற காரணத்தினால. இப்படி கொடுக்க முடியுமா? இதெல்லாம் தான் சுப்ரீம் கோர்ட்டு தனக்கு தானே ஃப்ரேம் பண்ணிக்கிட்ட இஷ்யூஸ். இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த 142ஓட ஸ்கோப் சொல்லும்போது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். 142 இஸ் அ வெரி அப்படி சொல்ற டீப் அண்ட் வைட் அண்ட் லாங் அண்ட் ஹை என்ற பயங்கரமான ஒரு பவர். அது இட் ஹேஸ் டு பி எக்ஸசைஸ்ட் ஸ்பேரிங்லி வித் டியூ கேர். இதுதான் சுப்ரீம் கோர்ட்டே சொல்றாங்க. ஸோ யூசிங் தட் பவர் வி கேன் சுப்ரீம் கோர்ட் கேன் waive the cooling period of 6 months. எப்போ? எங்கள் பார்வையில் அது மீட்க முடியாத அளவுக்கு அந்த மேரேஜ் மோசமா இருக்குன்ற நிலைமையில அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சுன்னா நாங்க பண்ணுவோம் அப்படின்றாங்க. அப்படி எங்களுக்கு தோணுச்சுன்னா அப்படின் போது they are giving some factors also. எதெல்லாம் வச்சு கன்சிடர் பண்ணணும்னு சொல்றாங்க. செகண்ட்லி, அந்த ஃபேக்டர்ஸ் பின்னாடி வரும். irretrievable breakdown அப்படின்ற ஸ்டாச்சுட்டரி ரெகக்னைஸ் பண்ணல, சட்டத்துல அப்படி ஒன்று சொல்லவே இல்லை. அப்புறம் நீங்க கொடுக்க முடியுமான்னு கேட்டா நான் கொடுக்க முடியும், ஏன்னா எங்களுக்கு 142 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? irretrievable, yes. ஒருவேளை ஒரு பார்ட்டி அப்ஜெக்ட் பண்ணாலும் எங்களால கொடுக்க முடியுமான்னு கேட்டா எஸ், ஈவன் இஃப் ஒன் பார்ட்டி அப்ஜெக்ட்ஸ் வி வில் கிவ். இதெல்லாம் தான் இந்த கேள்விக்கான ஆன்சர்ஸ். ஸோ அந்த 3 இஷ்யூஸ்க்கும் ஆன்சர் என்ன? எஸ் எஸ் எஸ், அவ்வளவுதான். அந்த இப்போ இப்படி ஒரு டெசிஷனுக்கு வந்ததால என்ன சிக்னிஃபிகன்ஸ்ன்றதை பார்ப்போமா? the significance is, இதோட மீனிங் அந்த என்ன சொல்லுவாங்க, கொரோலரின்னு, அந்த மீனிங் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் கேன் கிராண்ட் யூனிலேட்ரல் டிவோர்ஸ். பட் இது என்ன? as a matter of discretion of Supreme Court only. They can grant unilateral divorce. அப்படின்னா இன்னொரு பார்ட்டி அப்ஜெக்ட் பண்ணாலும் கொடுக்க முடியும். எப்போ? irretrievable breakdown, again same word. எப்போ அப்படி பிரேக் டவுன் ஆச்சுன்னுவாங்க? some factors are there. அந்த கீழே ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எவ்வளவு காலம் அவங்க சேர்ந்து வாழ்ந்தாங்க, கடைசியா எப்போ அவங்க ஒன்று சேர்ந்து இருந்தாங்க, என்ன டைப் ஆஃப் அலிகேஷன் வச்சுக்கிறாங்க மாத்தி மாத்தி, ஏதாச்சும் செட்டில்மெண்ட் டிஸ்பியூட்டை செட்டில் பண்றதுக்கான எஃபர்ட் போட்டாங்களா, எல்லா எஃபர்ட்டும் போட்ட பிறகும் அவங்க பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா, அடுத்து பல காலமா சஃபிஷியன்ட்லி லாங் பீரியடா பிரிஞ்சிருக்காங்களா, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் அது irretrievably break down நாங்க டிக்ளேர் பண்ணுவோன்றாங்க. அந்த ஃபிஃப்த் ஒன்று இருக்குல்ல, சஃபிஷியன்ட்லி லாங் பீரியட்னு, அதுக்கு அந்த ஜட்மெண்ட்லயே ஒரு இடத்துல சொல்றாங்க more than 6 yearsனா கண்டிப்பா அது இது அப்படின்ட்டாங்க. 6 வருஷத்துக்கு மேல நீங்க பாத்துக்கவே இல்லை, உங்களுக்கு தொடர்பே இல்லை, பிரிஞ்சுதான் இருக்கீங்கன்னா அவ்வளவுதான், மேரேஜ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் டு consider that a marriage life has irretrievably broken down. Okay, I don't know why I'm laughing while telling this. Anyway, next வந்து இதோட significance சொல்லிட்டு இருந்தேன்ல, that is not present in this slide, so please listen. சிக்னிஃபிகன்ஸ்ல ஒன்னு என்ன சொன்னா, யூனிலேட்டரல் டிவோர்ஸ் கொடுக்க முடியும்னு சொன்னேன். செகண்ட்லி, நோ ஃபால்ட் டிவோர்ஸ் தியரி. யூஸ்வலி டிவோர்ஸ்ன்றது என்னது? ஒருத்தர் மேல அக்யூஸ் தானே பண்ணுவாங்க, இவன் என்ன குரூவல்ட்டி பண்ணிட்டான், இவனுக்கு அபியூஸ் பண்றான், இல்ல இவன் வந்து அடல்ட்ரியில இருக்கா இப்படின்னு சொல்லி ஒருத்தங்க மேல ஃபால்ட்டை கண்டுபிடிச்சு 2 பேருமே இது பண்ணி தானே போயிட்டு இருக்கோம். நோ ஃபால்ட் டிவோர்ஸ் தியரி அப்படின்றத இவங்க இன்னும் ஸ்ட்ராங் பண்றாங்க. அஃப்கோர்ஸ் 13B இஸ் அ நோ ஃபால்ட் டிவோர்ஸ் தியரி ஒன்லி. 2 பேருமே யாரும் ஒன்றும் இது பண்ணிக்க மாட்டாங்க, எங்களுக்குள்ள எந்த கிளைமும் இல்லை, நாங்க வந்து மனம் ஒத்து பிரிஞ்சு போறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுலயும் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறது இந்த கூலிங் பீரியடே வெயிவ் பண்ணிடுங்க அப்படின்றது மூலமா நோ ஃபால்ட் தரப்புலையும் தப்பே இல்லைனாலும் ஒத்து வரலன்றதுக்காக பிரியலாம் அப்படின்ற டிவோர்ஸ் தியரியை இதுல கொண்டு வராங்க. Another thing you have to see is
சுப்ரீம் கோர்ட்டு இதை கொடுத்துருக்குன்றது இட் இஸ் அ டிஸ்கிரிஷன், கம்ப்ளீட் டிஸ்கிரிஷன். எப்படி மற்ற கிரவுண்ட்ஸ்லாம் இருக்கும், 13ல இருக்கும் கிரவுண்ட்ஸ் இந்து மேரேஜ் ஆக்ட்ல, அந்த கிரவுண்ட்ஸ் மாதிரி ஈஸியாக இன்வோக் பண்ணி கொண்டு வந்துட முடியாது. அதெல்லாமே ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட் கொண்டு வரலாம். திஸ் இஸ் அ மேட்டர் ஆஃப் டிஸ்கிரிஷன். நெக்ஸ்ட் திங் இஸ், சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்தோடனே போயிட முடியாது, லோவர் கோர்ட்டை தான் அப்ரோச் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்க்கு. அந்த ஃபேக்டர்ஸ் கொடுத்தேன் இல்லையா அடுத்த பேஜ்ல, தோஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் ஃபார் த லோயர் ஃபேமிலி கோர்ட் டு டிசைட் வெதர் இட் கம்ஸ் அண்டர் irretrievable பிரேக் டவுனா இல்லையா அப்படின்றதுக்கு. ஓகே, ஸோ இந்த ஜட்மெண்டோட சிக்னிஃபிகன்ஸ் புரிஞ்சிடுச்சு இல்லைங்களா? சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு டிவோர்ஸ் கொடுக்குற ஒரு 142ன்ற செக்ஷன் ஆர்டிகல் அவன் படிக்கும் போது, டு டூ கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் இன் எனி மேட்டர் பெண்டிங் பிஃபோர் போது அவன் பயங்கரமா பெரிய ஏதோ ஒரு கேஸ் எதிர்பார்ப்போம். ஃபைனலாக ஒரு டிவோர்ஸ் கேஸ்ல அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டோம். ஸோ ஐ திங்க் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ கொஸ்டின் லைக் திஸ். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆர்டிகல் 142 இன்வோக் எந்தெந்த இடத்துல இன்வோக் பண்ண முடியும், அப்படி ரீசெண்டா இன்வோக் பண்ண இடம் எது, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டா யூ கேன் பியூட்டிஃபுல்லி ரைட் திஸ் ஆன்சர். ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் இன்வோக் பண்ணிருக்காங்கன்னு ஒரு நான் படிச்சதுல எனக்கு ஞாபகம் இருக்க சொல்றேன். இந்த கேஸ் இருக்குல்ல, யூனியன் கார்பெட் கேஸ் நினைக்கிறேன். அதுல அந்த மாதிரி ரொம்ப சீரியஸான பல கோடி மக்களை பாதிக்கிற விஷயங்கள், இதுல எல்லாம் வந்து they have invoked this extraordinary power. So invoking this power for a divorce is completely very strange, and it's very interesting also. I hope today's case laws are interesting. At the same time, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், எக்ஸாம்க்கு எப்படி படிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோட்ஸும் போட்டிருப்பீங்க. இஃப் எல்லா கேஸுமே உங்களுக்கு தெரிஞ்ச கேஸாவே இருந்தாலும் I think I would have added some more insights to that. நான் என்னோட இது கன்க்ளூட் பண்ணிக்கிறேன்.